அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அகவலை அடிப்படையாக கொண்டு தொடங்கிய நம்முடைய சொற்பொழிவு இடையிடையே பல்வேறு ஐயங்களை தீர்க்கின்ற வகையில் இதனை சார்ந்து அமைந்தன. அந்த வகையில் நாம் தொடர்ந்து சிவபோக சாரத்தில் இருக்கின்ற அடிப்படை உண்மையை சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். அதிலே நாம் எப்படி திருவருளை வர வர கண்டு அனுபவிக்கின்றோம் என்பதை அவர் சொல்லுகின்றார் என்பதையெல்லாம் சிந்தித்தோம். சென்ற வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலுடைய அடிப்படையில் நேராக நமச்சிவாய என்பது எப்படி அமைகின்றது, ஐந்தெழுத்து என்பது எப்படி அமைகின்றது என்பதை சிந்தித்தோம். சிவய நம என்பது நமக்கு அனுபவமாகின்றது. சிவய நம என்பது அனுபவமாகின்றது என்று சொன்னால், நான் அதை சொல்லுகின்ற காலத்தில் சிவய நம என்பது என்னுடைய அனுபவத்தில் இறைவன் முன்னிற்கின்றான் என்பதை காட்டுகின்ற வகையில் வளர்ச்சி பெறும் அல்லது உயர்ந்த அனுபவத்தை தரும் என்ற அடிப்படையில் சிந்தித்தோம். ஞாபகத்திற்காக சிவய நம என்பதை எத்தனை முறை சொன்னாலும் இறைவன் சிவாய நம என்று நம்மை ஆக்குவது என்று சொல்லுகிற அந்த அடிப்படைக்கு நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுகிற ஒரு அடிப்படை. அதுதான் திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன ஒரு முறை. உய்வினை வந்து நாடாது இருப்பதும் உமக்கு ஊனம் என்பதாக, நீ வருகின்ற வினையை ஏற்றுக்கொள்ளாமல் தாண்ட வேண்டும் என்று நினைப்பதும் கூட உன்னுடைய வாழ்க்கையை ஊனமாக்கிவிடும் என்பதாக ஒரு குறிப்பை அவர் தருவதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில்தான் வினை எப்படியெல்லாம் தீர வேண்டும் என்பதாக நம்முடைய திருஞான சம்பந்தர் எப்படியெல்லாம் வேலை செய்தாரோ அதனோடு இணைந்து பணி செய்த திருநாவுக்கரசர், இவர்கள் இருவருமே ஒரு முக்கியமான வரலாற்றில் நிற்பவர்கள். எந்த வரலாறு என்று கேட்டால், வள்ளல் பெருமானுடைய ஒரு வரலாற்றிலே நிற்பவர்கள். தெருள் நெறி தந்து அருளும் மறைச்சிலம்பு என்ற ஒரு அனுபவம் எனக்கு சிவகாமவல்லி மகிழ் திருநட தெள் அமுது வந்தது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இந்த பாடல் உங்களுக்கு நான் சொன்ன பாடல்தான். வேண்டுமானால் மீள நினைவுக்காக அதை திருநெறி மெய்த்தமிழ் மறையாம் திரு கடைக்காப்பு அதனால் திருவுளம் காட்டிய நாளில் தெரிந்திலன் இச்சிறியேன் பெருநெறி என் உளத்து இருந்து காட்டிய நாள் அறிந்தேன் பிழைப்படாத தெய்வமறை இது என பின்பு உணர்ந்தேன் ஒரு நெறியில் எனது கரத்து உவந்து அளித்த நாளில் உணராத உளவையெல்லாம் ஒருங்கு உணர்ந்து தெளிந்தேன் தெருள் நெறி தந்தருளும் மறைச்சிலம்பு சிலம்பு அணிந்த பதத்தாள் சிவகாம வள்ளி மகிழ் திருநட தெள்ளமுது. இது திருவருள் விலாசம் என்கிற தலைப்பில் வள்ளல் பெருமான் அருளிய பாடல். இந்த பாடலை நான் நேரடியாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டதற்கு காரணம், சிவய நம என்ற ஒன்று
நாத வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய என்று சொன்னதனுடைய அடிப்படையில் இருக்கிற ஒன்று. சென்ற வாரத்தில் அதை ரொம்ப தெளிவாக முடித்தோம். அதாவது நம்ம அருட்பெருஞ்சோதி அகவல் சார்பில் என்ன முடித்தோம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் ஒரு அறிவு முதல் ஐந்தறிவு என்று வகைப்பட்டிருக்கிற புலன்களின் மூலமாக பெறுகிற அந்த நடைமுறை தாண்டி அறிவை விளங்க வைத்துக் கொள்ளுகிற மனித பிறவி வரை, அதே சமயத்தில் தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா பொருள்களுக்கும் மூலமான ஒன்று மாயை. அது தெரியும். இந்த மாயையை பெருமான் இயக்குகிற முறை ஓங்காரம் நாதம் என்ற ஒன்றிலே இருந்து என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த நாதம் என்கிற ஓங்காரத்தினுடைய எழுத்துக்கள் எல்லாம் எதுவாக இருக்கிறது? வேதமாயிருந்தாலும் சரி, மந்திரமாயிருந்தாலும் சரி, உடம்பாயிருந்தாலும் சரி, எல்லாமும் இதனுடைய விரிவுகள் அல்லது பரிணாமங்கள். அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க, பரிணாமங்கள். முடிஞ்சுதா? இது எதுக்குமே என்ன கிடையாது, ஓம் என்ற ஒரு பிரணவத்தின் மூலமாக அவையெல்லாம் வந்தால் கூட அவைகளுக்கெல்லாம் அறிவு கிடையாது. இதுல கொஞ்சம் நீங்க அப்படியே ஓம் சொன்னா அது பெருசுன்னு நினைப்போம், பெருசுதான். ஆனா அது மூலமா வந்தாலும் அறிவு என்பது அதுக்கும் கிடையாது அப்படிங்கறது நாம வச்சுக்கணும். கொஞ்சம் ஏத்துக்கிறது உங்களுக்கு ஒருத்தவொடனே கொஞ்சம் தயக்கமா இருக்குது. இந்த பழக்க தோஷத்துல படிச்சு நாம கொஞ்சம் சிக்கல்ல இருக்கிறோம். அதுக்கு தான் நான் இப்ப நல்ல நான் சொல்ற மாதிரி பதிய வச்சிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை தீராது. ஓம்னு நீங்க நினைச்சாலும் அது என்ன கிடையாது, தங்கத்துல செருப்பு வாங்கினாலும் அதை தலையில வச்சுக்கிட்டு போக முடியாது. அதை காலில் போறதுக்கு பேர் தான் செருப்பு. அது சரிதானே? அந்த மாதிரி எவ்வளவு உயர்ந்த விஷயமா இருந்தாலும் அறிவு இல்லாது, அதுக்கு அறிவு கிடையாது. நீங்க அதாவது நான் எதுக்கு அதை இவ்வளவு பெரிய ஆழமா கொஞ்சம் ஆணியில் அடிச்ச மாதிரி சொல்றேன்னா, நம்ம புத்தி தெளியணும் அப்படின்னு. இப்ப இவர் என்ன சொல்றார்? பிழைப்படா தெய்வமறை அப்படிங்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, தெய்வமறை அப்படிங்கிறது இந்த வரலாறு எதுக்காக அந்த வரியை போட்டார் வள்ளலார்னா, திருமறை காட்டுல வேதங்கள் கதவை அடைத்தன அப்படின்னா பிழைப்பட்ட தெய்வமறைன்னு அர்த்தம். பிழைப்படா தெய்வமறைங்கிறதான் அனுபவம். அதை எப்படி சொல்றது? அப்படிதான் இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுன்னு வரணும். அதுக்குதான் இப்ப இன்னைக்கு நான் அந்த திருமறை காட்டை வச்சுதான் மறைனா தெளிவு இந்த விஷயத்துக்குள்ள நாம வள்ளலாருடைய பங்கு என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்காக தான் கொஞ்சம் நிதானமா அந்த விஷயத்துக்குள்ள நான் வரேன். ஒண்ணு, ஓம் என்பது இந்த படைப்புக்குரிய மூல நாதம். அது என்ன இல்லை, அதுவே கடவுள் கிடையாது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, கடவுளை தவிர இருக்கிற எல்லாமே அறிவு இல்லாதது. ஆனா அறிவு, கடவுளை தாண்டி அறிவு இருக்கிற ஒண்ணு எது? ஆன்மா. ஆனா அதுக்கு அறிவு இருக்கிறதுன்னு தெரியாம இருக்குது. இந்த நிலவரம் தான். இதுல அழுத்தமா இருந்துட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றது சரின்னு தெரியும். ஓம் என்பதா இருந்தாலும் அது நாத சக்தின்னு தான் சொல்லுவீங்க. நாதம், நாத தத்துவம் அப்படித்தானே சொல்லுவோம். அதுல என்ன கிடையாது, அதுக்கு அறிவு கிடையாது. அறிவுக்கு இருக்கிற பொருள்களின் மூலம். சரிதானே? முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஓம்ங்கிறதுல இருந்தனுடைய படைப்பினுடைய விரிவாதான் நீங்க இந்த உலகத்தை, அண்டத்தை எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்ப இதுல எதுக்கும் அறிவு கிடையாது. ஆனா இந்த அறிவு கிடையாத இந்த விஷயத்தின் மூலமா தான் நமக்கு அறிவு வரணும். இது ஒண்ணுதான் அதுல இருக்கிற கூடுதல் என்னது பலன். இப்ப இந்த எல்லா பொருள்களுக்கும் அறிவு இல்லைன்னு நாம சொல்லிட்டோம்ல. இத ஓம்ங்கிறதுல இருந்து தான் பெருமான் படைக்கிறான். இப்ப நீங்க உலகத்தை இப்படி எல்லாம் பார்க்க கத்துக்கணும். எப்படி பார்க்க கத்துக்கணும்னா, இப்போ ஒரு கல்லை பார்த்த உடனே உங்களுக்கு அதுல இந்த 51 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து தெரியுது அப்படின்னு சொன்னா உங்க பார்வை வேறன்னு அர்த்தம். இப்ப நாங்கெல்லாம் கல்லா பார்ப்போம், மண்ணா பார்ப்போம். ஆனா சித்தர்கள் பார்க்கும்போது அதை எழுத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க.
அதனால தான் நீங்கள் இந்த சித்தர்கள் மூலிகை பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று அந்த பொருளில் இருக்கிற மருத்துவத்தை பயன்படுத்துறது, மருந்தை. 2வது எந்த பொருள்லையும் மருந்தை ஏற்றுறது. இப்போ ஒரு மருந்து, இப்போ வந்து ஒருத்தர் நோயோட போய் நிற்கிறாரு, அவர் போய் மருந்து பரிசு வந்து செஞ்சு கொடுக்குறாருன்னா அவர் ஒரு சாதாரணமான சித்த வைத்தியர் தான் அவர். ஆனால் சித்தர்னா யாருன்னு கேட்டால் போய் மருந்து செடியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் கொண்டு போய் ஒரு பிஸ்கட்டு கையில் கொடுத்தாலும் அதில் மருந்தை ஏற்றிடுவாங்க. இந்த மருந்தை ஏற்றுறதுக்கு எது மூலம்னு கேட்டிங்கன்னா இந்த எழுத்து தான் மூலம். அதுதான் இது வந்து அவங்க இப்போ ஒரு சில சித்தருக்கு இந்த மந்திரம்லாம் தெரியுதான்னு சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல கடவுள் வந்து இருந்து அதை செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு தடவை இங்கே நம்ம வடபழனி பரஞ்சோதி பாபா அந்த சரவண பவன் ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறையில் தான் இருந்தார். இப்போ நம்ம இதில் இது வந்து ஒரு 4-5 அறை, அதில் ஒரு அறையாக நினச்சிக்கணும். அதே சமயத்தில் இன்னொருத்தர் இருந்தாராம், வெங்கட்ராமசாமின்னு ஒருத்தர். அவர் வந்து அவருக்கு முன்னாடி சமாதி ஆகிட்டவர். அவருக்கு மேலையூரில் சமாதி இந்த பக்கம். அவரை பார்க்க போகிறவங்கலாம் சொல்லுவாரா, நீங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, எல்லா சாமியும் அந்த பக்கத்தில் ஒருத்தர் 4 கேட்டில் உட்காந்துருக்கான்ல அவன்கிட்ட போங்க, அங்கே தான் எல்லா சாமியும் வருதுன்னு பாரு. இப்போ கடவுள்லாம் அங்கே வந்து பார்த்துட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா கடவுள் அவரை வணங்குறதுக்கு வர்றதில்லை. அவருக்கு இந்த மந்திரம் தெரியுமா தந்திரம் தெரியுமா அதெல்லாம் கிடையாது. அவர் நினைச்சாருன்னா அதுக்கு உள்ள கடவுள் ஏஜென்ட், ஒரு கடவுள் ஏஜென்ட் இருக்கிறான் பாரு, அந்த கடவுள் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு அந்த பிஸ்கெட்டில் அந்த மருந்து ஏற்றிட்டு போயிடுவான். உங்களுக்கு நான் சொல்ற முறை புரியுதா? இதெல்லாம் நீங்க இது வந்து சும்மா இல்லை இந்த உதாரணம். இது வந்து நீங்க அதுக்கு உள்ள வரும்போது யாராவது அந்த மாதிரி ஒரு அருளாளர்கள் மூலமா பயனடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கிற நம்பிக்கை தெரியும். இது நம்புறதுக்கான விஷயம் இல்லை. வள்ளலார் வரலாறுலயும் அப்படி ஒன்று உண்டு. உள்ள வரும்போது 4 பேர் 2 பேர் வர்றாங்க. அவங்க போகும்போது யாரும் பார்க்கல, வாசல்ல இருந்தவங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு வந்து வெளியில இருந்தவங்க வந்து கேட்டப்ப அவங்க இந்நேரம் இமயமலையை தாண்டி போயிருப்பாங்களே அப்படின்னாராம் வள்ளலார். சரி லட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க சாப்பிடுனாராம். இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க கூட உங்களுக்கு தெரியாது, யாராவது உட்கார்ந்து இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாயவித்தை இல்லை. அது மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இல்ல, இது சும்மா சொல்லிட்டு போறதில்ல, அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வரலாறு ஏற்படுத்துவாங்க. அப்பதான் அது உங்களுக்கு தெரியும். ஏதோ நாம சொல்றது ஒரு பக்கம், யார் அதுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வரலாறை காமிச்சிட்டு போவாங்க. நேரா காட்டலனாலும் இன்னொரு ஆள் மூலமா ஒரு சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு அதுல ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு அடையாளம் வரும். இதுதான் இந்த மரபுல. அப்ப நான் இப்ப என்ன சொன்னேன், இந்த உலக பொருள் எல்லாத்துக்கும் இந்த ஓம் மூலம் அப்படின்னு சொன்னா அந்த ஓம்ல இருக்கிற எழுத்தோட விரிவுல இருந்து தான் ஒவ்வொரு பொருளுக்குமான மூல ஆற்றல். இப்ப நாம கூட நான் இங்க சொன்னேன்ல ஒரு சொற்பொழிவு, அப்ப என்ன சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்ப பத்தி நாம ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, மருத்துவர் அல்லது சயின்டிஸ்ட் கிட்ட போய் கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல 3/4 வந்து இரும்பை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இரும்பு சத்து தான் முக்கியம். ஏன்னா பூமியோட விஷயம் வந்து இந்த பூமி மண்ணுக்கு கீழே அதிகமா இருக்கிறது இரும்பு குழம்பு தான். இந்த இரும்பு குழம்பு தான் நமக்கு கீழே அதிகமா இருக்கிறது, உங்களுக்கு தான் தெரியுமே. இந்த இரும்பு குழம்பு நம்மோட புவியீர்ப்பு சக்தி இதுக்குள்ள எல்லாம் காந்த சக்தியா அது மாறும். இப்ப நீங்க முதல்லலாம் மின்சார ஆற்றல், புவியீர்ப்பு விசை, காந்த ஆற்றல், 3 ஆற்றல் படிக்கிறோம்ல. இந்த 3ம் வேற வேறன்னு சொன்னதெல்லாம் போய் இது 3ஐயும் ஒரு ஆற்றலுக்குள்ள பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அறிவியல் வந்தாச்சு. மின்சார சக்தி, காந்த சக்தி, அப்புறம் வந்து புவியீர்ப்பு சக்தி எல்லாம் நாம ஒரு ஆற்றலுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஐசக் நியூட்டனை தாண்டி நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. அது ஏன்னா அந்த புவியீர்ப்பு புலம் வேற, காந்த புலம் வேற, மின்புலம் வேறன்னு பிரிப்பாங்க சயின்டிஸ்ட். இதுக்குள்ள எல்லாமே ஒண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ அறிவியல் வளர்ச்சியில. இதுல என்ன விஷயம் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆற்றலை வந்து கொண்டு வந்து இணைக்கணும். இணைக்கிறது நான் தெரிஞ்சு செய்யலனாலும் இதை நேரா வந்து செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான், அவன் தான் கடவுள்னு பேர். இப்ப நாமெல்லாம் வந்து என்னதான் பண்ணாலும் நீங்க செய்யறது விளையுது, இந்த மாதிரி போகுது வருது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் நாம ஏதாவது ஒரு 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 சின்ன சாட்சி வச்சுதான் பெருமா நம்மளை கடை தேத்துறான்.
அதுல கொஞ்சம் அதிகப்படியான சாட்சி இந்த மாதிரி ஆட்களோட வர்றது. அதுதான் நான் சொன்னது. இப்ப அவங்கிட்ட கடவுள் ஏன் வராங்க அவர்கிட்ட அப்படின்னா நம்ம கேள்விக்கு பதில் தெரியாது. ஆனா கடவுள் அவரை பார்க்கறதுக்கு வர்றது இல்லை. அதே திருஞான சம்பந்தர் வரலாறுல பாக்குறீங்கல்ல, என்ன வரலாறு பாக்குறீங்க? நான் சொல்லிட்டா கடவுள் வேலை செய்வான்னு அவர் சொல்றாருல்ல, நான் என்ன ஆணை நமது அப்படின்னு சொல்றது. அப்புறம் எனதுரை தனதுரையாக ஏறு உகந்து ஏறிய பெருமான்லாம் வித்தியாசமா படிக்கிறேன்ல. அதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் நீங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. நான் ஒரு வேலையை சொல்லிட்டா எடுத்துக்கிட்டு வேலை செய்யறாங்கிறதுலாம் எந்த முறையில பண்ணுவான்? அவன் என்ன குதிரை வச்சுக்கிறானா இல்ல எது வச்சுக்கிட்டு போறான்? அப்படி இல்ல. அது எல்லாத்துக்கும் அவன் பயன்படுத்துறது ஓம் அல்லது நாதத்தின் மூலமான இந்த படைப்பை அதுக்குள்ள கொண்டு வரான். அதான் விஷயம். இதுதான் முறை. இந்த முறையில் இருக்கிற உண்மையை தான் நான் இப்ப இந்த சித்தர்கள் வரலாறு மூலமோ வள்ளலார் வரலாறு மூலமோ சொன்னேன். இப்ப நீங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சிவய நமம் என்ற மந்திரம் கூட எதுக்குள்ள அடங்குது? நமசிவாய என்ற நாமத்துக்குள்ள அடங்குது. சிவய நம என்பது மந்திரம்தான். ஆனா சிவய நமங்கிற மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க என்ன நடக்கணும்? உங்களை நீங்க சொல்லி நீங்க நினைச்சு சொன்னாலும் நினைக்காம சொன்னாலும் அத பெருமான் அதுக்கு என்ன பண்ணுவான்? அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்ட உயர்வு அந்த ஆன்மாவுக்கு கொடுப்பான். இந்த உயர்வை எப்படி கொடுப்பாங்கிறது மட்டும் உங்களுக்கு கணக்குல தெரியாது. அதுதான் நேற்று வரைக்கும் சிவபோக சாரத்தை வச்சு நாங்க பார்த்தது. சிவபோக சாரத்துல கடைசி என்ன பார்த்தோம்? எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணு ஏன் சொன்னார்னா, உனக்கு இதுதான் உன்னோட கருத்து அப்படின்னு அவன் அப்படியே உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டு கேட்க மாட்டேன். இந்த பிறப்பை முடிவு பண்ணி அடுத்த பிறப்புல உனக்கு புதுசா கருத்து வளர்றதுக்கு பிறப்பு கொடுக்குறான் பார். இந்த வேலை யாரோடது அப்படின்னா அது உண்மையிலேயே கடவுளோடது மட்டும்தான். ஆனா அது யாரோ நான் என் வினைப்படிதான் நான் பிறக்கிறேன். இதுலலாம் கொஞ்சம் அழுத்தமா நீங்க பிடிக்கணும். என் வினை தான் நான் பிறக்கிறதுக்கு காரணம். இதை தவிர கடவுள் செயல்னு சொல்ல தேவையில்லை. ஆனா கடவுள் என் வினைக்கு ஏற்ற புண்ணிய பாவத்தை கொடுக்கறான் அப்படிங்கிறதுலயும் கடவுள் செயல் கிடையாது. அது ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். ஆனா எல்லாம் சிவன் செயல்னு எதை வச்சு நீங்க ஏத்துக்கணும்னு கேட்டா, இந்த பிறப்புல என்னதான் வாழ்ந்தாலும் நான் எந்த அளவுக்கு கருத்துல வரந்தேங்கிறது என்னால ஏத்துக்கிட்டு அதுக்குள்ள ரிவர்ஸ் ஆக முடியல. அதாவது இந்த பிறப்புல உனக்கு என்ன ஞானம் வரணும் பெருமான் கொடுக்கறானோ அது கடைசி வரைக்கும் வராது. ஏன்னா பிறப்புல எதை அனுபவிக்கிறோமோ அதைத்தான் திருப்பி கேட்கிறோம். அதுக்கு தான் ஒரு உதாரணம் என்ன சொன்னேன். இந்த பிறப்புல இது வேணாம், அதாவது போன பிறப்புல செஞ்ச காமத்தினுடைய பாவமோ அல்லது பணத்தோட பாவமோ இந்த பிறப்புல அது எப்படிப்பட்டதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கான பிறப்பு. இதுல பலவேறு டைமென்ஷன் இருக்கும். நீங்க ஒண்ணு மட்டும் அதுல உதாரணமா நினைக்க கூடாது. சில பேருக்கு அனுபவிக்க வச்சு ஞானத்தை கொடுக்கறது, சில பேருக்கு அனுபவிக்க விடாம ஞானத்தை கொடுக்கறது, அனுபவிக்க விடாம ஞானத்தை கொடுக்கறதுல நல்லவனா இருக்க வச்சு ஞானத்தை கொடுக்கறது, சில பேருக்கு கேனையா வச்சு ஞானத்தை கொடுக்கறது. இப்படிலாம் பலவேறு விதம் இருக்குது. அதுல நான் ரொம்ப சிம்பிளா அதை சொல்லிட்டு போயிட்டேன். இப்படிலாம் அதுக்குள்ள பலவேறு கோணங்கள்ல அந்த பெருமான் வேலை பார்க்கறான். இதுல இந்த பிறப்புல நான் இதுதான்னு தெரிஞ்சு அதை ஒரு நீதி வாக்கியம் மாதிரி என்னால எழுத முடியாது. யாரு? இந்த பிறப்புல அந்த வினைப்பிறவில உழண்டு கிடக்கிற ஆன்மாவால எழுத முடியாது. ஆனா இது அடுத்த பிறப்புக்கு என்ன கேடு, என்ன இழப்பு, என்ன நோய், என்ன பெறுவது அப்படிங்கிறத இது முடிவு பண்ண முடியாது. ஆனா இந்த ஆன்மா இதுக்கு கொடுத்த பிறப்புல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, அடுத்தது எந்த கட்டத்துல அதை வளர்க்கணும்னு முடிவு பண்ணி கொடுக்கறான்ல, இது இந்த ஆன்மா செஞ்ச வினைவசி தான் கொடுக்கறான். இதுல என்ன கடவுளுக்கு இடம் அப்படின்னா, அதுல கடவுளுக்கு இருக்கிற இடம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கருத்துல இது இந்த அளவுக்கு முடிவு பண்ணி இருக்குது, அது இதுக்கு மேல இப்படி அதை புரிஞ்சிக்கணும்னு முடிவு பண்றான் பார். அதுதான் எல்லாம் சிவன் செயல் என்று என் அப்படிங்கிறதுக்கு மூலமான இடம். இப்போ இதுலதான் இந்த வினை கொள்கையை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? சிவய நமன்னு எத்தனை தடவை நீங்க உரு போட்டாலும் இந்த எல்லாம் சிவன் செயல் அப்படிங்கிறதுக்குள்ள அவனுக்கு நீங்க இடம் கொடுக்கறதுக்கு அந்த மந்திரத்தை ஜபிக்கிறீங்க. இதுதான் உங்க வேலை. மந்திரத்தை ஜபிக்கிறதுனா இது மட்டும்தான். என்ன பண்ணீங்க?
ஓதி 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 நான் என் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் என் ஆசை ரீதியாகவும் எந்த அளவுக்கு இந்த உலகியல் கருத்துல வளர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெருமான் முடிவு பண்றான் பார். இது மட்டும்தான் மந்திரத்தை ஜபிச்சாலும் அதான். அதனாலதான் அதுல இன்னொரு நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரத்தை ஜபிக்கிறதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா உன்னால முடிஞ்சதை செய்வ, என்ன உன் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும், அந்த புத்தியில தான் அங்க போய் வேலை செய்வோம். இப்ப நம்ம பிறப்புல ஒரு புத்தி இருக்குல்ல, எப்படி பார்த்தாலும் இவன் கொஞ்சம் காமத்தோட தான் சார் இவன் இருப்பான், பொருள் ஆசை அல்லது பெண் ஆசை ஏதோ ஒன்றத்தோட இருப்பான்னு வச்சுங்களேன். கோயில் தொண்டு செஞ்சாலும் அங்கே ஏதாவது ஒன்று கிடைச்சுன்னா நைஸா பாக்கெட்ல வச்சுருந்தானே போவான். அது கோயில் உண்டியல் போன பொருள் என்னாலும் நைஸா கொஞ்சம் காசு எடுத்து பாக்கெட்ல வைக்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அதுல அவனுக்கு பெரிய பாவம்லாம் வராது, நல்லா வச்சுங்க. ஆனா சிவைய நம்மன் சொல்லிட்டு நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் அதுல பெரிய பாவம் வந்துடும். இதுதான் பிரச்சனை. அதுதான் ஏன்னா நாத மார்க்கத்துல இது ஒரு சின்ன சிக்கல். அதுக்குதான் நான் இப்படி சொல்லுவேன், கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுன்னு வந்துட்டு நாம பண்ற சேட்டையில அடுத்தவன் சாமி கும்பிடாத மாதிரி எவ்வளவு பிரச்சனை பண்றோமோ, அப்ப வந்து கழிக்கிற பாவத்தை விட ஒரு மூட்டை அதிகமா தான் எடுத்துன்னு போவோம். பாவத்தை கழிக்கிறதுங்கிறது மேக்சிமம் இருக்காது கோயிலுக்கு வந்து போறவங்களுக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு தான், நான் அப்புறம் திட்டக்கூடாது என்ன. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ கோயிலுக்கு போறோம், இது என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணின்னு வந்துக்குதா, இது சமூகத்துல சரியா இல்லையா, இந்த கோயிலுக்கு பார்க்க சாமி பார்க்க வரமா இல்லை, இது என்ன இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவருக்கு என்ன மாதிரி பாவம் வரும்னா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தவங்களுக்கு ஒரு பாவம், இவருக்கும் அதுல பாவம் வரும். சரிப்பா, நீ எந்த அளவுக்கு அந்த இடத்துலதான் அந்த மந்திரத்தை சொல்ல வரேன். நான் மந்திரத்தை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்கு. சரிப்பா, அவங்க அந்த போட்டுன்னு வந்தாங்க, அவங்களுக்கு தான் நான் பாவத்தை எழுதிட்டு, அதுதான் தெரிஞ்ச விஷயமா, ஊரறிஞ்ச ரகசியம் மாதிரி. இப்படிதான் அறகுறையா வந்தா பெருமான் பாவத்தை அதிகமா எழுதுவான்னு ஊரறிஞ்ச ரகசியம். ஊரறிஞ்ச ரகசியம்னா உங்களுக்கு எதாவது தெரியுமே, எல்லாருக்கும் தெரியுமே. இப்படிலாம் வந்தா பெருமான் பாவத்தை தான் ஏற்றி ஏற்றி போட்டுன்னு இருப்பான் அப்படிலாம் தெரியும் உங்களுக்கு. சரி, அதெல்லாம் ஏற்றிட்டான், ரைட்டு. நான் சாதாரணமா கோயிலுக்கு வந்து போறவன், என் புத்தி இப்படிதான். அவன் கோயிலுக்கு இப்படி போனா இந்த மாதிரி 4 பேரை பார்க்கலான்னு வர்றவன் இருக்கிறான்ல, அவனுக்கு வினை சாதாரணமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் மந்திரத்தை ஓதி அதை இதை பண்ணி இந்த சிவையை நம்ம உரு போட்டவன் வருது அந்த இடத்துல பாக்குறான்னு வச்சுக்குவேன், அவனை கெடுத்ததுக்கு சாதாரண ஆளை கெடுத்ததை விட அந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் பாவம் வரும். இவனை பார்த்தான் பார், அதனால இவனுக்கும் பாவம் வரும். அதனால பாவிகள் தான் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற பிரச்சனை. அதுதான் இந்த மாதிரி தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க மந்திரம் உச்சாரணம் பண்ணா என்ன, எது பண்ணலன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இன்னும் நான் இன்னைக்கு வரும்போது நினைச்சிட்டு வந்தேன், என்னப்பா ஒரு காலத்துல வாத்தியார் அதாவது ப்ரொஃபஸர் போஸ்ட் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் வாங்கினோம்னா ஒரு நல்ல வாத்தியார் அறிவாளி இருப்பாரு, அவருக்கு சொரிஞ்சு விடுறதுல இருந்து எல்லா எழுதி கொடுக்கறதுல இருந்து எல்லா வேலையும் பண்ணான்னா அவனுக்கு அது இதுலயும் அவங்க டார்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க. இவன் நமக்கு நல்ல அடிமையா இருக்கிறானான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு உதவி பண்ணுவாங்க. அங்க நீங்க உங்க புத்தியை காட்ட அவங்கள சேர்க்க மாட்டாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அவன் அந்த காலத்துல வாங்கினான். இப்ப அப்படி என்னன்னு கேட்டா அதெல்லாம் தேவை, எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் வேற ஒண்ணு இருந்தாதான் அது அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. அப்ப இனிமே எப்படி இந்த உலகத்தை நாம அறிவு உலகத்தை சிந்திக்கிறோம்னா 2வது கட்டத்துக்கு சிந்திக்கணும்ல. இந்த வேலையும் பெருமானுக்கு உண்டு. இதுதான் சிவைய நம்மவுக்கும் சாதாரண ஆளுக்கும் உள்ள வித்தியாசம். மந்திரத்தை உச்சரிக்கிறவனுக்கும் உச்சரிக்காம கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் அப்படிங்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா அவன் பிறப்புல என்ன, அதனாலதான் எல்லாம் நல்லவன்னாரு. யாரு? நானும் சொல்லுவேன், எல்லாருமே நல்லவர்கள் தான். அவங்க யாரும் யாரையும் நான் கெட்டவன் யாரும் சொல்லிக்க மாட்டாங்க இல்ல. ஏன்னா அவங்க பிறப்புல அவங்க புத்தி அப்படிதான் முடிவு பண்ணும். டைரக்டர் புத்தி ஒன்னா எப்படி வேணாலும் சினிமாவுக்கு முடிவு பண்ணலாம். ஆனா கதாநாயகன் கதாநாயகி பிரச்சனையில முடிவை டைரக்டர் இப்படி கொண்டு போனாரு நீங்க நினைக்கலாம். ஆனா கதாநாயகியோட மனநிலைக்கும் கதாநாயகனோட மனநிலைக்கும் என்ன முடிவு வரும்னு அவங்கள கேட்டாதான் தெரியும். நம்ம தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஏன்னா நம்ம பிறப்புல இப்படி பிரச்சனை வந்தது, இது என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான முடிவு. நீங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, வாத்தியாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க முடிவை மாத்தி சொன்னாலோ அல்லது உங்க முடிவை சொன்னாலோ இன்னொரு முடிவோட யாரும் ஒத்து போக மாட்டாங்க. ஒருவேளை உங்களை மாதிரி முடிவு பண்றவங்களா இருந்தாதான் ஒத்து போவாங்க. அது இல்லாம எதுவும் ஒத்து போற மாதிரிலாம். ஏன்னா பிறப்பு வினையின் சார்பில் தனி. ஆனா நல்லவன் கெட்டவன் உன்னை எடை போட்டு மாற்றி கொடுக்குறார் பெருமான். இதான் குருஞான நம்ம
சிவபோக சாரத்துல குருஞான சம்பந்தர் சொன்னது. அது ரொம்ப அழகா சொன்னாருன்னு நம்ம படித்தோம். அதுல என்ன, அதுக்கு தான் நான் இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் தீர்க்கறதுக்கு மற்ற சொற்பொழிவை பயன்படுத்துறது. இப்ப ஏன்னா ஈஸியா நமக்கு அதுக்குள்ள வந்துடுறோம் நாம. இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, சிவே நம்ம ஓதி 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 நீங்க இப்படி பெருமான அனுபவிக்கிறதுக்கு வளர்ச்சி அடையணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு சிவய நம என்பதும் கூட எழுத்து சொல் என்பதாக இருப்பதனால் அதுவும் கடவுள் இல்லை, அதுவும் ஓம்ங்கிறதுக்குள்ளதான் அடக்கம். இப்ப ரெண்டே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அப்படி நீங்க சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நாதன் நமச்சிவாயம் என்கிற பெயர் பெருசு கிடையாது. நமச்சிவாயம் என்கிற பெயர் எல்லாத்தையும் நாம வாழற இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பெருசு. இந்த உலகத்துல புல்லு பூண்டுல இருந்து நாம வரைக்கும் இருக்கணும்ல, நம்ம பேட்டர்ன்ல தான் கடவுள் இருக்கிறான். இதனால மேட்டர் அல்லது அருள்ங்கிற வகையில அதுதான் பெருசு. இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா தான் நீங்க இந்த அருட்பெருஞ்சோதிங்கிறத ஆரம்பிக்கும் போதும் சரி, அருள் சிவநெறி சார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதும் சரி, இதெல்லாம் புரிஞ்சாதான் அருள்ங்கிறத நாம எங்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க தெளிவாக முடியும். அதுக்குள்ள எத்தனை நாள் வேணாலும் நீங்க திருப்பி திருப்பி பேசலாம். நாதன் நாமம் நமச்சிவாயன் மாணிக்க வாசகர் சொன்னது, திருநாவுக்கரசர் சொன்னது, திருஞான சம்பந்தர் சொன்னது, சுந்தரர் சொன்னது, அப்புறம் நம்ம திருமூலர் சொன்னது, இது எல்லாத்துலயும் நாமம் என்கிற பெயர்னு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுதான் முதல்ல பெரும்பெயர். பெரும்பெயர்னா என்ன அப்படின்னா, புல்லு பூண்டுக்கெல்லாம் 51 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து இருக்கும். அந்த ஒரு எழுத்தே அதுக்கு பேர். அதுதான் அந்த பொருளை உருவாக்குவதற்கான மூலம். அதே மாதிரி மனுஷன் அப்படிங்கிற பொருளை உருவாக்குறதுக்கான மூலம் நமசிவாய. இந்த நமசிவாய என்பதை அடிப்படையாக கொண்டுதான் எல்லாத்தையும் பெருமான் இயக்கிறான். அப்ப நமசிவாயம் என்கிற உருவம் தான் மனிதனுக்கும் பொது, இறைவனுக்கும் பொது. நமக்கு ஒரு பேர் இருக்கும், அதுவும் மந்திரம். எது இப்ப சரவணன் சொன்னாலும் சரி, சதாசிவன் சொன்னாலும் சரி, சுப்பிரமணியன் சொன்னாலும் சரி, யாரு பேரும் மந்திரம். யாருக்கு மந்திரம்? அது இந்த பிறப்புக்கு என்ன ஈடேற்ற மந்திரம். அதை நீங்க ஒத்துக்கினாதான் திருநாவுக்கரசருங்கிற பேரே மந்திரமாகுது அப்படின்னு அப்பூதியடிகள் வரலாறுல நீங்க ஒத்துக்க முடியும். அப்பூதியடிகள் வரலாறுல திருநாவுக்கரசுங்கிறது தானே மந்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பிறப்புக்குள்ள அவர் பிறப்பாக வந்த இறைவன் பெயரையே மந்திரமாக விளங்க செய்த பெரியவர் அவர். திருஞான சம்பந்தர் பேரு மந்திரம் ஆகி சேக்கிழார் பெரிய புராணத்துக்குள்ள வரலாறு வரல. திருநாவுக்கரசருடைய பேர் மந்திரமாயி வருது. அதனால நீங்க அதே மாதிரி இன்னொரு ஆள் வருது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேரை சொல்லியும் அவங்க முத்தி அடைகிறாங்க. யாரு? இந்த தடுத்தாட்கொண்ட அவங்களும் இல்லை. அது அவர் நினைச்சுக்கிட்டு அவர் பண்றாரு. பேர் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பெண் இருக்காங்கல்ல, புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரோட பொண்ணு, அவங்க தான் சுந்தரர் பெயரை சொல்லியே முத்தி அடைஞ்சாங்கன்னு ஒரு பாட்டு சேக்கிழார் எழுதிடுறாரு. மற்ற யாருக்குள்ளேயும் அது வரல. இப்ப நீங்க என்ன அனுபவிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த இப்ப நிறைய சித்தர்கள் பேர்லாம் அப்படியே விளங்குது இல்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெயரில் வந்த இறைவன் அந்த பெயரின் மூலமாக அதை விளங்க வைத்து அதையே மந்திரமாக உலகத்தில் நிலை பெற்று விட செய்கிறான். இது ஒரு வரலாறு. ஆனா உலகத்துல எல்லா அதாவது எல்லா மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, எல்லா நாட்டு மனிதர்களுக்கும் இந்த உடம்பு மனித அமைப்பு ஒரே மாதிரி தானே. இந்த மனித அமைப்புக்கு உள்ள பொது பெயர் தான் நமசிவாய அப்படின்னு நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். அப்ப இந்த நமசிவாயங்கிறது பொருள்கள்ல தலையாயது. எந்த பொருள்கள்ல? அருளின் மூலமாக உலகத்தில் மாயை என்ற ஒன்றினால் தனு கரண புவன போகம் என்று படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து பொருள்களுக்கும் தலையாயது நமசிவாய என்ற நாமம். வேதம் என்கிற மொழியாயிருந்தாலும் திருமுறை என்கிற மொழியாயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் இப்ப எதுக்குள்ள அடக்கம்? நமசிவாய என்பதுக்குள்ள அடக்கம். நமசிவாய என்பதுக்குள்ள அடக்கம்னு முதல்ல ஏத்த முடியுதா? ஏத்த முடிஞ்சீங்கன்னா தான் நான் அடுத்ததுக்கு போறதுக்கு சரியா இருக்கும். இதை ஏத்தனீங்கன்னா தான் அடுத்தது என்னன்னு கேட்டா, சிவய நம. சிவய நமங்கிறது 5 எழுத்து, 5 பதம் அதுக்கு பேர்.
சீனா இறைவன், வானா அருள், யானா ஆன்மா, நானா மலம், மானா மறைப்பு, இந்த 5 அனுபவமும் உடையால் உந்த நடு உடையால் நடுவுள் நீங்கிற மாதிரி மாத்தி மாத்தி நீங்க அனுபவிக்கிறதுக்கு உங்கள் மனத்தை பழக்குவதற்கு பயன்படுகிற என்னது அது? ஒலிகள். இதுவும் எது? ஓம் என்பதன் விரிவு தானே. இப்போ இதுவும் எது? இது கடவுள் கிடையாது இல்ல. அப்பா இதை ஒத்துக்குனீங்க தானா? இது மந்திரத்தை புடிச்சுக்கிட்டு இதை வெள்ளலார் மறுத்துட்டாருன்னா அவரை சண்டை போட மாட்டேங்க. இதுக்கு தான் நான் இவ்வளவு நாள் பேசினது. இவ்வளவு நாள் பேசுனதுல என்ன விஷயம்? சிவய நம என்பதே கடவுள் கிடையாது. ஆனா நமச்சிவாயங்கிறதுக்குள்ளேயும் சிவய நம்ம அடங்கும்னா சிவய நம்ம தான் பெருசு. ஆனா சிவய நம்ம நமச்சிவாயங்கிற பேருக்குள்ள அடங்குனா எதை வச்சு சொன்னேன்? மாயை என்கிற ஓம் என்பதன் மூலமாக இவையெல்லாம் வருவதனால பெரிய நமச்சிவாய என்பதுக்குள்ள இதுவும் அடக்கம். இப்போ மந்திரம்னு சொன்னாலே சைவத்துல எதை சொல்லணும் நீங்க? நமச்சிவாயங்கிறது மந்திரம் கிடையாது, சிவய நம என்பதுதான் மந்திரம். இப்போ நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா, அதே மாதிரி சிவய நம என்பதே கடவுள் கிடையாது. அந்த அந்த ஆன்மா கடவுளை நோக்கி பழகுவதற்கு உரிய மந்திரம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா தான் இப்போ இந்த பழகிற முறையை தாண்டி பெரிய விஷயத்தை எல்லாம் சொல்லி அருட்பெருஞ்சோதிங்கிறத எப்படி மந்திரமாக்கினார் அப்படிங்கிறதுக்கு நீங்க பயணப்பட முடியும். இதுதான் வரலாறு. முடிஞ்சிச்சா? இந்த வரலாறு உங்களுக்கு ஞாபகத்துல அப்படியே வச்சுங்க. வச்சுக்கிட்டு இந்த நாதன் நாமம் அத வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது அப்படின்னு சொன்னார்ல. எது? திருஞான சம்பந்தர் தான் முதல்ல இதுக்கெல்லாம் உரிமை உடைய பெரியவர். அல்லது இந்த வம்பு வழக்கு சண்டை தைவம் அப்புறம் என்னது அது அப்புறம் இந்த நம்ம சன்மார்க்கம் அப்படின்னு நீங்க எந்த பேரை வச்சு சண்டை போட்டாலும் சரி, அவர் ஒளிவில் ஒடுக்கும் ஆசிரியர் யாரு? காழி கண்ணுடைய வள்ளல் சொல்ற மாதிரி கலாசரத்துக்கு நீங்க பயன்படுத்துகிற ஒரே ஆள் திருஞான சம்பந்தர் தான். கலாசரத்துனா என்ன தெரியும்ல? கலாசரதுனா அவர் எழுந்து நின்று சாட்டையை தூக்குனார்னா எல்லாம் அடங்கிடுவாங்க. இதுதான் கலாசரது. கலாசரதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேத ஆகம பௌரி வீசும் கலாச நிலை. இது திருஞான சம்பந்தருக்கு காழி கண்ணுடைய வள்ளல் கொடுத்த பட்டம். எதுக்கு விரிவாக வள்ளல் பெருமானும் விளக்கம் எழுதியிருக்கிறார். ஏன்னா அந்த ஒளிவில் ஒடுக்கத்துல முதல்ல அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதினவர் வள்ளல் பெருமான். எழுதி பதிப்பிச்சவர். அதனால வள்ளல் பெருமான வீரசைவர்னு எழுதுறீங்களா? இல்ல. அப்புறம் சிதம்பர சாமிகள் தான் ஒளிவில் ஒடுக்கத்துக்கு விளக்கம் எழுதினார். அதனால சிதம்பர சாமி ஒளிவில் வீரசைவர்னு சொல்லிடுவீங்களா? சரி, பார்த்துக்கலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாசரதுனா என்னன்னா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம் சலசலன்னு இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு பேசிக்கிட்டு சச்சரவு இருக்கும். அதாவது பல தத்துவவாதி இருப்பான், பல அனுபவவாதி இருப்பான், பல சமயவாதி, இப்படி எல்லாரும் கூடி இருக்கிற கூட்டத்துல நம்ம திருஞான சம்பந்தர் வேதத்தையே ஆகமத்தை எடுத்துக்கிட்டு சாட்டையை வச்சுக்கிட்டு நின்னார்னா, இந்த ஐநார்ப்ப மாதிரி நின்னார்னா அங்க எல்லாரும் அடங்கிடுவான். அதுக்கு பேர் தான் கலாசரதுன்னு பேர். அதாவது சாட்டையை சொடுக்கிறன்னு சொல்றோம்ல, அப்படி சொடிக்கிட்டு நின்னார்னா எல்லாரும் சைலண்ட். ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் வரலாறுல. அப்ப திருஞான சம்பந்தரை வச்சுத்தான் கடவுள் இந்த உலகத்து பிரச்சனையே தீர்க்கிறான். இதுதான் உண்மை வரலாற்றுக்குள்ள. ஏன்னா உலகத்துல திருஞான சம்பந்தர் வந்த பிறகுதான் இந்த மொழியை மையமா கொண்டு, தமிழை மையமா கொண்டு பெரிய அருளாளர் பரம்பரை உனக்கு அருள் உலகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் தீர்த்துக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நூல்கள் தமிழ் மொழியில திருஞான சம்பந்தர் தலைமையை வச்சுதான் வருது. அதனாலதான் அருணகிரிநாதர் நேரா தூக்கி அது முருகனோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல வச்சார். அதுக்கு ஒரு காரணம் அதுவும் உண்டு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப திருஞான சம்பந்தரை வச்சு நாம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டா அவர் தெளிவா சொல்றாரு. நான் யாரு? கவுனியன், மறை ஞான சம்பந்தன் தான். ஆனா நான் தமிழ் ஞான சம்பந்தன். இதையும் சொல்றாரு அதையும் சொல்றாரு. இப்ப நீங்க என்னோட சொற்பொழிவுல மட்டும் வடமொழி பெருசா தமிழ் பெருசாங்கிற அரசியலுக்குள்ள வரக்கூடாது. அதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வரலாற்றுல
விவாதப்படுத்தி கடவுளை ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு கிடைக்கிற முதல் நூல்கள் வேதம். அதுதான் பெருசு அப்படின்னு அவங்க சொன்னாலும் தப்பு, இதுதான் பெருசுன்னு இவங்க சொன்னாலும் தப்பு. ஏன்னா அனுபவத்துல இல்லைன்னு அர்த்தம். முதல் விஷயம் இதுதான். இதை நேரா இதுக்கு சாட்டை கொடுத்தவர் பாம்பன் சாமி தான், திருஞான சம்பந்தர் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா வள்ளல் பெருமான் சாட்டை கொடுக்குற வேலையை வச்சுக்கல. ஏன் அப்படி சாட்டை கொடுக்குற வேலை வச்சுக்கலன்னா, கடவுளை அவரை கருணையை உலகத்துக்கு காட்டத்தானே நினைச்சாரு. அதனால இந்த விஷயத்துல இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவார தவிர சாட்டையை வள்ளல் பெருமான் எங்கேயும் தூக்கல. ஆனா பாம்பன் சாமிகள் நல்லா நிறைய சாட்டையை தூக்கியிருக்காரு. அதுல தெளிவா எழுதுறது, இந்த மாதிரி எல்லாம் சண்டை போடாதீங்கப்பா, இதெல்லாம் நீ தப்புன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், இவன் தப்புன்னு சொல்லாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்லாம் தெளிவா எழுதுறாரு. என்ன இதுக்கு என்ன வரலாறு இருக்குது? இது நீங்க நான் வேதத்தை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திருஞான சம்பந்தரை வச்சே பெருமான் இந்த வேலையை பண்றான். எந்த வேலையை பண்றான்? திருமறைக்காடுங்கிற ஊர்ல தான் இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர்றான் இறைவன். திருமறைக்காடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். வேதாரண்யம்னு எழுதுறது திருமறைக்காடு அப்படிங்கிறது ஊர் பேர். இந்த மறைக்காடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, வேதம் இறைவனை வழிபட முடியாமல் இந்த கதவை அடைச்சிருச்சு அப்படிங்கிறத இருக்கிற இடம் அப்படிங்கிறது தான் அந்த வரலாற்றுக்குரிய. இவங்க போகும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இனிமே நேரா அனுபவிக்கணும் அப்படின்னு யார் முடிவு பண்றது? முடிவு பண்றது திருஞான சம்பந்தர். அதை திறக்க அவர் என்ன பண்றாரு? திருநாவுக்கரசரை வச்சு திறக்க சொல்றாரு. முடிவு பண்றவரும் திறக்கிறவருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, முடிவு பண்றவர் வேதம் எது விஷயம், இதுக்குள்ள என்ன அனுபவம், கடவுள்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சவர். திருநாவுக்கரசருக்கும் தெரியும். ஆனா அவரது என்ன கூடுதலான விஷயம் கேட்டா, வேற சமயத்திலிருந்து வந்தவர். இந்த வேற சமயத்திலிருந்து வந்தவர் தான் இந்த கதவை திறக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இந்த நேர் விஷயமா வேதத்தை புரிஞ்சிக்காம விகற்பமா பேசினதிலிருந்து நீ மாத்தணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அடிப்படை. என்ன புரிஞ்சுது? விகற்பமா பேசுற முறை இருக்குல்ல, வேதத்துக்கு நாதன் நாமம் நமசிவாயங்கிறத பார்க்க தெரியாம நீ எதெல்லாம் எழுதினியோ அதெல்லாம் வேற சமயம். அப்ப வேற சமயத்திலிருந்து சைவத்துக்கு வந்த நீ தான் என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? இப்ப அந்த கதவை திறக்கணும். கதவை திறக்கிறதுனா என்னன்னா, இறைவன் அனுபவத்தை நேர் வழியில சொல்லணும். வேதத்துக்கு விளக்கம் தான் அது. ஆனா வேதத்துக்கு விகற்பமான விஷயமா சொல்லாம நேர் விஷயமா சொல்லணும். இதுல இன்னொரு குறிப்பு பாருங்க. இந்த திருமறைக்காட்டு நிகழ்ச்சி நடந்த பிறகு அந்த இரவுல திருநாவுக்கரசரை திருவாய்மூருக்கு இறைவன் கூட்டிட்டு போறான். அந்த இறைவனுக்கு ஒரு வேஷம் ஒண்ணு வருது. நீங்க மற்ற ஊர்ல இருக்கிற விஷயத்தை விட சேக்கிழார் குறிப்பா ஒரு விஷயம் கொடுக்குறாரு. என்ன விஷயம் கொடுக்குறாருன்னா, சைவ வேடத்தோட எனக்கு வான்னு சொல்லிட்டு போனான் பார். நீங்க ஒன்ன போய் தேடி பாருங்க. அப்ப என்ன சைவ வேடம்? சைவ வேடம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, நீங்க சைவர்கள் தான், நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெருமான் சைவ வேடத்துல கூட்டிட்டு போனான்னா அதுக்கு என்ன விளக்கம் எழுதுறீங்க? அதான் என் கேள்வி. இப்போ திருவையாறுல சைவனா இருந்தான்னு யார் சொல்றது? நம்ம மாணிக்க வாசக பெருமான் சொல்றார். சைவா போற்றினா திருவையாறு இறைவனுக்கு தான் சைவன்னு பேர். அதை விட்டா சைவ வேடத்தோட திருமறைக்காட்டுல கூட்டிட்டு போறான். யாரு? இறைவன் திருநாவுக்கரசரை சைவ வேடத்தில் திருவாய்மூருக்கு வா என்று சொல்லிவிட்டு செல்கிறான். இதுதான் வரலாற்றுல சேக்கிழாரும் மற்ற திருநாவுக்கரசர் குறிப்பிலையும் அதுதான் வருது. சரி, இப்ப இது இருக்கட்டும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, திருவாய்மூர்ல நடந்த விஷயத்தை சைவத்தின் பெயரில் நீங்க நேரா இறைவனை கொண்டு வருகிறீர்கள் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்ட வேஷம் அது பெருமானுக்கு. பெருமானுக்கு இப்ப நிறைய சமயம் இருக்குது. ஆனா அந்த சமயத்துல ஒரு வேஷம் கடவுளுக்கு கிடையாது இல்ல. அப்ப சைவத்துல ஒரு வேஷம் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவே கடவுள் இல்ல, ஆனா ஒரு வேஷம் கொடுக்குறீங்கல்ல. அப்ப கடவுளுக்கு நேரா ஒரு அதை சந்திச்சு அதுக்கு ஒரு ஆபரணம் செய்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். கடவுளை ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், சில படத்தெல்லாம் காட்டுவான்ல, ஆள் தெரியாத ஒரு உருவம் போகுதுன்னா அதுக்கு தண்ணி அடிச்சா உருவம் தெரியும், இல்ல பவுடர் அடிச்சா உருவம் தெரியுன்ற மாதிரி நீங்க ஒரு பவுடர் கொடுக்குறீங்க. யாருக்கு? சைவ பவுடர் கொடுக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு உங்க இடத்துக்கு வந்துட்டான் கடவுள்.
நீங்க அதை பவுடர் அடிச்சு கூட பார்க்கலாம், மற்றவங்களுக்கு அதுவும் தெரியாது. அதான் அதுல இருக்கிற விஷயம். அப்ப சைவ வேடம் என்பது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, திருமறை காட்டை அடிப்படையாக கொண்டு வேதத்தினுடைய அனுபவமாக இருக்கிற கடவுள் இங்கே கண்டுகொள்ளப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று முடிவு. இந்த முடிவுக்கு தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. இப்ப நீங்க மறுபடியும் இப்ப எங்க போறீங்க, வேதாரண்ய நிகழ்ச்சிக்கு போகணும். என்ன போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாட்டு வேதாரண்யம் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் தெரியும். இப்போ நீங்க கடவுளை அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கடவுளை எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க இது வரைக்கும் நீங்க முடிவு பண்ணிருக்கிறீங்களா? இப்போ கடவுளை எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா கொஞ்சம் குழப்பமா தானே இருக்குது. நிறைய இடத்துல கடவுள் வந்திருக்கிறார். எங்க திருஞான சம்பந்தர் வரலாறுல, திருநாவுக்கரசர் வரலாறுல, சுந்தரர் வரலாறுலாம் வந்திருக்கிறார். கடவுள் தன்னை காட்டிக்கும் போது எப்படி திருஞான சம்பந்தர் எப்படி காட்டினார் அப்படின்னு கொஞ்சம் அந்த பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வரலாறு தெரியும். என்ன தெரியும்னா, இந்த லிங்கமா பார்க்கறது ஜோதியா பார்க்கறத தாண்டி ஆடிக்கிட்டே இருக்கிற ஆடிக்கொண்டே காட்சி தந்தான் அப்படிங்கிறது தான் நீங்க திருவாய்மூர் வரலாறு. இப்ப போய் திருவாய்மூர் பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். திருவாய்மூர் பதிகத்துல அந்த பாட்டுக்குள்ள என்ன விஷயம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குறிப்பு எழுதுவாங்க. திருமுறையில பதிகத்துக்கு குறிப்பு எழுதிப்பாங்க. அங்கேயும் சரி, சேக்கிழார் பெரிய புராணத்துக்குள்ளேயும் சரி, எந்த மாதிரினா நீங்க இவரால் நீ வெளிப்படுமே அப்படிங்கிறது எங்க நடக்குது, திருவாய்மூர்ல திருஞான சம்பந்தர் சொல்லி நடக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, பெருமான் ஆடிக்கொண்டு காட்சி தரான்னா என்ன அர்த்தம்னா, அப்பதான் உங்களுக்கு திருக்கோயிலுக்கு உள்ள இருக்கிற சிவலிங்கம் என்பது இந்த அருள் என்கிற விஷயமா உலகத்துல நாம அனுபவிக்கிறது, அதுவே வெளியே நமக்காக வருதுன்னா சிவம் என்கிற நடராஜபதியாக வருது அப்படின்னு தெரியும். எப்ப நடராஜர் ஏன் வர்றாருன்னா இதான் அர்த்தம். அதுக்கு இந்த உலகத்தை நீங்க இந்த நமசிவாய அப்படின்னு படைக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு அதை அனுபவிக்கணும்னா அது லிங்கமாவே நீங்க இந்த பொருள்களை வச்சு அனுபவிக்கணும். ஆனா அதை நீங்க கடவுளா அனுபவிக்கணும் வான்னு நினைக்கிறப்ப அது ஆடிக்கொண்டிருக்கிற சிவம் அல்லது நடராஜபதி. இப்ப நீங்க இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடாது. இதை கொஞ்சம் இது நீங்க கொஞ்சம் அழுத்தி சொன்னாதான் இந்த படிமுறை வளர்ச்சியில நாம எப்படி கொஞ்சம் கூட அப்படியே ஏதோ கேட்டு போனோம், ஏதோ ஒரு உலக மயக்கத்துல இருக்கிறோம் இல்லாம ஒன்னை தாண்டி இன்னொன்னு தாண்டி இன்னொன்னு. ஏன் லிங்கத்தை தாண்டி நடராஜர் வந்தார்னா அப்படி ஒரு அர்த்தம் வரும்போது, ஓஹோ நடராஜ பெருமான் என்று சொன்னால் உலக படைப்பில இருக்கிற சதாசிவம் என்கிற தனுகரண புவன போக லிங்கத்துக்கு தாண்டி எனக்குள்ளே இருக்கிற இறைவனாக இருக்கிறவன் வெளிப்படுகிறான். அதான் இவர் ஆள் நீர் வெளிப்படுமே என்று திருநாவுக்கரசரை அடையாளமாக வைத்து திருஞான சம்பந்தர் சொன்ன உடனே பெருமான் காட்சி தருகிறான். இது அரசும் காண காட்டுதலும், அரசும் காண தானும் காணுதலும். திருநாவுக்கரசர் பார்க்கிற மாதிரி திருஞான சம்பந்தர் காட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்தர் இப்ப நம்ம ஒரு குறிப்பு ஒண்ணு வச்சுங்களேன். இப்ப திருநாவுக்கரசர் இந்த வரலாறு புதுசா வரவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவீழிமேலையில முதல்ல இருக்கிறாங்க. திருவீழிமேலையில பஞ்சத்துக்கு காசு கேட்டு வாங்குறாங்க. காசு கேட்டு வாங்கும்போது திருஞான சம்பந்தருக்கு வாசி தீர்ந்த, அதாவது கொஞ்சம் மட்டமான காசு கிடைக்குது, திருநாவுக்கரசருக்கு சுத்தமான தங்கம் கிடைக்குது. இதை வச்சு தொண்டு பண்றாங்க. அப்புறம் திருஞான சம்பந்தர் இன்னொரு பாட்டு பாடி அந்த காசு வாசி தீர்ந்து அதையும் தொண்டு பண்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் 2 பேரும் வேதாரண்யம் வராங்க. அதான் முக்கியம். அதுல திருக்கடையூர் வழியா வேதாரண்யம் வராங்க. திருவீழ்மேலை, திருக்கடையூர், அதுக்கப்புறம் வேதாரண்யம். இந்த வேதாரண்ய நிகழ்ச்சியில கதவு மூடி வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவை திருநாவுக்கரசர் திறக்கிறார். திருஞான சம்பந்தர் மூடுவதற்கு பாடுகிறார். இதுக்கு பிறகு அன்னைக்கு வருத்தம் திருநாவுக்கரசருக்கு வருது. என்ன வருத்தம் வருது? இந்த மாதிரி அவர் ஒரு பாட்டுல மூடிட்டாரு, எனக்கு 10வது பாட்டுல 10 பாட்டு வரைக்கும் அதாவது என்ன பண்ணாரு, திறக்கல அப்படின்னு வருத்தப்பட்டாரு. அப்பதான் இறைவன் இரவுல சைவ வேடத்துல காட்சி தந்து நீ திருவாய்மூருக்கு வான்னு திருநாவுக்கரசர் சொல்லிட்டு போறான். உடனே எழுந்து ஓடிடுறார் திருநாவுக்கரசர் திருவாய்மூருக்கு.
திருவாய்மூருக்கு திருநாவுக்கரசர் போயும் இறைவன் தன்னை மறைச்சிக்கிறான். அப்போ புலம்பிக்கிட்டு அங்கே இருக்கிறாரு. திருஞான சம்பந்தர் எழுந்து பார்க்கிறார், திருநாவுக்கரசரை காணோம். விஷயம் தெரிஞ்சு திருநாவுக்கரசர்கிட்ட வர்றார். வந்த பிறகு அவர் வரலாறு சொல்றார். சொல்லும்போது என்ன பண்றாரு, இவர் ஆள் நீர் வெளிப்படுமே அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லி, அப்ப திருநாவுக்கரசருக்கு இறைவன் காட்சி தருகிறான். காட்சி தந்த இறைவன் யாரு அப்படிங்கிறத திருநாவுக்கரசர் பாட்டு பாடுறாரு. அதான் அதுல இருக்கிற முக்கியம். நீங்கள இப்ப கூட்டிக்கிட்டு போன இறைவன் யாரு, காட்டுறது யாரு, பார்க்கறது என்ன அப்படிங்கறதான் திருமறை காட்டு நிகழ்ச்சியில் இருக்கிற முக்கியமான விஷயம். அந்த வரலாறுக்குள்ள இதுல நிறைய பேசுறதுக்கு இருக்குது. ஆனா சுருக்கமா இந்த வள்ளல் பெருமான் சொன்னார்ல, என்னது அது, பிழைப்படாத தெய்வ மறை அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதை சொல்றேன். இந்த வேதங்கள் இறைவனை அனுபவிக்க விடாமல் சிந்தனைக்கு போய் கடவுளை அனுபவிக்க முடியாம வாழ்க்கை நிலவரம் ஆயிப்போச்சுங்கிறது தான் வேதங்கள் திருமறைக்காடுல இறைவனை மூடிட்டதுன்னு அர்த்தம். கதவு மூடினதுன்னா வேதங்கள் அது மூடிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் உலகத்துல இருக்கிறான், அவனை பத்தி சொல்ல வந்தவை வேதங்கள், ஆனா அதுல அனுபவிக்க விடாம பண்ணிட்டாங்க. வேதத்தின் மூலமாவே இறைவனை அனுபவிக்க விடாம ஆயிப்போச்சு, அதனால மூடிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதை அனுபவிக்க வைக்கிற வந்தவர் தான் யாரு, திருஞான சம்பந்தர் அர்த்தம். இப்ப திருஞான சம்பந்தருக்கு வரலாற்றுல வேத குலத்தில பிறக்க வச்சு தமிழை பாட வச்சு பண்றான்னா முதல்ல கடவுளே அதுக்கு இணைப்பு கொடுக்குறான்னு அர்த்தம். இப்ப நாம யாரு அதை இது பெருசு அது பெருசுன்னு சொல்றதுக்கு? கடவுள் நீங்க கூட நினைச்சு பார்க்கலாம், சில விஷயங்களை இதுக்குள்ள கொண்டு இதை பண்ண வைக்கிறதுனா ரெண்டுத்தையும் இணைக்கிறான்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒட்டுமா பண்றாங்கல்ல, ஒண்ணு விதையில இருந்து முளைச்ச செடி, இன்னொன்னு தலைக்கு மேல இருக்கிறது, தரைக்கு மேல இருக்குது, ரெண்டையும் ஒட்டி தானே ஒட்டுமா தயார் பண்ணாங்க. இப்ப ஒட்டுமா தயார் பண்ணாம வேற மாதிரி போயிடுச்சு. இப்ப அது இல்லை. இப்போ இந்த ஒட்டுமா மாதிரி தான் இறைவன் இணைக்கிறான். என்ன இணைக்கிறான்? கவுனியர் குலத்துல வேதத்துக்கு அத்தாரிட்டி அப்படிங்கிற விஷயத்துல பிறக்க வைக்கிறது. பிறக்க வச்சு அவங்க வாயில இதை சொல்ல வைக்கிறது. ஏன்னா அதுல இருக்கிற தடையை நீக்க வேண்டிய பொறுப்பு திருஞான சம்பந்தருக்கு மட்டும் இல்ல, அது இறைவனுக்கு இல்ல பொறுப்பு தான். அதனாலதான் அவன் இந்த வேலையை பண்றான். இப்ப இந்த திருமறை காட்டு நிகழ்ச்சி வரலாறுக்குள்ள போனீங்கன்னா அதுல இருக்கிற பிரச்சனையும் அதுல என்ன தெரிஞ்சுக்கணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டான் கடவுள் அப்படிங்கிறதும் தெரியும். அதுக்கு தான் இப்ப இந்த வரலாறுக்குள்ள நீங்க வரணும். அது வேதம் கதவை அடைச்சிது அப்படின்னா இறைவனை அனுபவிக்க விடாமல், அதே இப்ப இறைவனை அனுபவிக்கிறதுக்கு வேதத்தை வச்சுக்கிட்டு நேர் வழி சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது கிழக்கதையா போய் அனுபவிக்க முடியாம வேற மாதிரி சமயங்கள்லாம் மொத்தமா மூடிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அனுபவிக்க விடாம கடவுளை வெறும் சடங்காக மாற்றி நினைச்ச குறுக்கு வழியிலலாம் கடவுள் அணையிறது அப்படிங்கிறது குறுக்கு வழி அப்படி போயாச்சு. இப்ப அந்த விஷயத்த மாத்துறதுக்கு வந்தவர் திருஞான சம்பந்தர். ஆனா திருஞான சம்பந்தர் அவரே செய்யறார் அப்படிங்கிறது இல்லாம, இப்ப பாருங்க, சுந்தரருக்கு கூட இன்னொரு அடியார் வேலை பார்க்கல, திருஞான சம்பந்தர் கூட தான் திருநாவுக்கரசரை கடவுள் சேர்த்து வைக்கிறான். ஏன்னா திருநாவுக்கரசர் வேற சமயத்துல இருந்தவர், இங்க தமிழ் தெரிஞ்சவர், அதே சமயத்துல தமிழிலிருந்து அடுத்த மொழிக்கு போய் அது உயர்ந்ததுன்னு சொன்னவர். பாலி மொழி வடமொழியில சமணம் வேலை பார்த்ததுல பெரிய ஆளா இருந்தவர். அப்ப உங்களுக்கு இதுக்குள்ளலாம் நீங்க நுழைஞ்சாதான் ஓஹோ இந்த பெருமான் இறைவன் திட்டத்துல எப்படி வேலை நடக்குதுன்னு நீங்க பாருங்க. இப்ப நான் அடுத்தது அந்த பாட்டை கொஞ்சம் படிப்பேன். என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவாய்மூர்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடி, திருஞான சம்பந்தர் வர்றதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் போறாருல்ல, போகும்போது சில பாட்டு பாடுறாரு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது சில பாட்டு பாடுறாரு. இதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவக்கிரக விஷயமா அதுக்குள்ள வந்துடும். இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் இணைப்பு இருக்குது. மறைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை பற்றி ஆராய்ச்சி. நடுவில் நவக்கிரகம் வந்துருச்சு. நவக்கிரகம் வந்த உடனே அது பொய்யா தப்பா, அப்புறம் கடவுளை நேரம் அனுபவிக்கிறது என்ன அப்படிங்கிற எல்லாத்துக்கும் இதுல பதில் கொடுக்குறாங்க. யாரு? நம்ம திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து. இதை நான் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா சொல்றேன். உங்களுக்கு சந்தேகம் வர்றப்ப நம்ம விரிவா அதை பார்ப்போம். இந்த திருநாவுக்கரசர் வேதாரண்யத்திலிருந்து திருவாய்மூருக்கு போற வழியில சில பாட்டு பாடிக்கிட்டு போறாரு. அதாவது அதுல ஒரு பாட்டு சொல்றாரு,
எங்கே என்னை இருந்து இடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார் அது என்கொள்ளும். அவர் என்ன சொல்றார்? முதல் பாட்டு, என்ன இடத்தை தேடி வந்து அடையாளம் அருளுகிறான், சைவ அடையாளம் கொடுக்குறானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேற சமயத்துல இருந்து வந்தவனுக்கு சைவ அடையாளம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதுக்குள்ள அவ்வளவு வரலாறு இருக்குது. ஏன்னா பெண்ணாகிடத்துல உடம்ப மாத்த சொன்னவரும் அவர் தான். எனக்கு வந்து இந்த உடம்பை நினைச்சா கொஞ்சம் கேவலமாகுது, இதை கொஞ்சம் மூவிலை சூலம் பொறித்து வை, இல்லைன்னா பழி வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பெண்ணாகிடத்துல கேட்கிறாருல. சைவ வேடம் பெருமான் கொடுத்து அங்கே வான்னு போனாரு. அதை சொல்லிட்டு உண்ணி உண்ணி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர் தலைவன் ஆமா சொல்லி சொன்னாரு. சொன்ன உடனே எந்திரிட்டேன்னு கூட சொல்லலையாம். அப்படி, அதாவது நீங்க உட்காரும் போது சொல்லுவாங்க, ரமணர் உட்காரும் போது கால் மொத்தமா படிஞ்சிருக்காது அப்படிம்பாங்க. கொஞ்சம் சேஷாத்திரி சாமி, ரமணர் இல்ல சேஷாத்திரி சாமி உட்கார்ந்து இருக்கும் போது கால் நேரா பதிஞ்சிருக்காதுன்னு, சும்மா கொஞ்சம் பதிஞ்சிருக்கும். ஏன்னா அப்படியே உடம்பு தூக்குறது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு கை வந்திருக்கும். இப்ப நம்ம உடம்புலாம் போட்ட பிறகு கிடக்குது இல்ல, நீங்க தூக்கி பாருங்க, உங்க உடம்பு தூக்கணும் உடனே எத்தனை பேர் உடம்பு எழுந்திருக்குதோ அந்த அளவுக்கு நாம அதுல கையாடுறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாராம், எந்திரிச்சேன்னு சொல்ல, உஞ்சேன் என்று உகந்தே எழுந்து ஓட்டந்தேன். திருநாவுக்கரசர் சொல்றாரு உஞ்சேன் அப்படின்னு எழுந்துட்டாராம். ஏன் அந்த மாதிரி தூங்காம அந்த அளவுக்கு உட்காந்துருந்தாரா அல்லது கடவுளை தேடி உட்காந்துருந்தாராங்கிறதுலாம் அதுல இருக்கிற விஷயம். எழுந்து ஓடுறாரு. அதுல ஒரு வரி, இன்னொரு அடுத்த பாட்டுல ஒரு வரி சொல்றாரு, பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிர்ப்பார் அவரை போல் தேடிக்கொண்டு திருவாய்மூர்க்கே என ஓடி போந்திங்கு ஒலித்தவாறு என்பதோ. எவ்வளவு பெரிய விஷயத்தை இங்க அவர் பேசுறாரு தெரியுமா? அவங்க என்ன பேசுறாரு இந்த பாட்டுல? என்ன பேசுறாருன்னா அதெல்லாம் இல்ல, பாருங்க அடித்து படிக்கிறேன் பாருங்க. பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிர்ப்பார் அவரை போல் தேடிக்கொண்டு. என்ன அர்த்தம் அதுக்கு? திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வருத்தப்பட்டுக்கிறாருன்னு இவர் டாக்குமெண்ட் கொடுக்குறாரா இல்லையா? வாக்குமூலம் கொடுக்குறாரா இல்லையா? ஆனா நாம திருநாவுக்கரசர் தான் வருத்தப்பட்டார். இவருக்கு இவர் வருத்தப்பட்டு இவரை கூப்பிட்டா ஓடுறாரு. ஆனா இவர் நினைச்சும் ஓடுறாரு என்னத்தை பத்திய? திருஞான சம்பந்தருக்கும் காசை வந்து மட்டமா கொடுத்து அவரு வாடி வாட்டம் தவிர்த்தாரு, அந்த மாதிரி என்ன எடுத்துன்னு வர்றான் பாரு அப்படிங்கிறாரு. இதுல என்ன வரலாறு தெரிஞ்சது உங்களுக்கு? நான் சொல்ற வரலாறு சேக்கிழார் ஆனா இவ்வளவு எல்லாம் தெளிவா போடல. திருநாவுக்கரசருக்கு தான் வருத்தப்பட்டு இருந்தாருன்னு போடுறாரு. ஆனா திருநாவுக்கரசர் இந்த வரியை எழுதுறாரா? சரி, இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவிழிமேலை அப்படிங்கிறது இங்க விஷயம், இந்த பஞ்சம் வந்தா போடுறது இந்த விஷயம் எல்லாம் ஒரு பக்கம். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கடவுள் கொள்கையை உலகத்துக்கு அறிவிக்கும் போது இவரை பெரியவர்னோ இவரை சின்னவர்னோ எந்த காலத்திலையும் நாம ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்க கூடாது. ஏன்னா கடவுள் வந்து ஒரு பெரிய கடவுளை பத்திய விஷயத்துக்குள்ள அனுபவத்துக்கு இந்த உலகத்தை கொண்டு வராங்க. இதுதான் விஷயம். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல பெருமான் ஒரு வரலாறை இறக்கி இன்னொருத்தருக்கு இன்னொரு வரலாறுல இறக்குறான். இந்த வரலாற்றை வச்சு நீங்க இவங்களை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு, இவங்க பெரியவங்களா சின்னவங்களாங்கிறதையே நீங்க பேசக்கூடாது. இவங்களை வச்சியும் கடவுளை பத்தி நீங்க பேசக்கூடாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க வரணும். வர்றதுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வர்ற பாட்டுலாம் அடுத்த பாட்டுல திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்து ஆறும் நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. பின்னாடி சுந்தரர் போடுற வார்த்தை இங்க போடுறாரு பாருங்க. 7வது பாட்டுல திருஞான சம்பந்தரை வச்சு கடவுளை பேசுறாரு. 8வது பாட்டுல என்ன திறக்க பாடிய என்னை விட செந்தமிழை உரைப்பாக அவனை பாட வைக்கிறாரு அப்படிங்கிறார் பாருங்க. அப்ப திருநாவுக்கரசர் வந்து வெளிப்படையா பேசுறாருல்ல, அதான் அவர் வருத்தப்படுறது வேற. அதுதான் நான் அடிக்கடி சொல்றது. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை புலம்பிடுங்க. மறைக்கணும்னு பாத்தீங்கன்னா கடவுள் வரமாட்டான். அதுதான் நீங்க வெளிப்படையா அதை கொண்டு வர்றதுக்கு தான் வெயிட் பண்றான். இதுதான் திருநீலகண்டர் வரலாறு. இப்ப என்ன சொல்றாரு அதுக்கப்புறம், தனக்கேறாமை தவிர்கென்று வேண்டினும் நினைத்தேன் பொய்க்குள் செய்திடு நின்மலன் எனக்கே வந்து எதிர் வாய்மூர்க்கே என
புனர்க்கே பொற்கோயில் புக்கதும் பொய்கொள்ளும். நேரம் என்னை கூட்டிட்டு வந்து திருவாய்மூர் பொற்கோயில்ங்கிறார். அதுக்குள்ள பொற்கோயில் ஏன் சொல்றாருங்கிறது ஒரு நுட்பம் இருக்குது. பொற்கோயில் புக்கதும் பொய்கொள்ளும் சொல்லிட்டு, தீண்டற்கரிய திருவடி ஒன்றினால் மீண்டற்கும் மதித்தார் அரக்கந்தனை வேண்டிக் கொண்டேன் திருவாய்மூர் விளக்கினை தூண்டிக் கொள்வன் நான் என்றாலும் தோன்றுமே. என்ன அர்த்தம் இதுக்கு? திருவாய்மூர் விளக்கினை தூண்டிக் கொள்வன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வேதாரண்யத்துலதான் என்ன வரலாறு? இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வரலாறு. அங்கதானே விளக்கினை தூண்டி அவன் ராஜாவா ஆயிடுவான். அதானே வருது நமக்கு. அவனாலதானே தியாகராஜர் வர்றாரு நமக்கு. இப்ப என்ன அர்த்தம்? திருவாய்மூர் விளக்க நான் தூண்டிக்குவேன்னு இவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, வேதாரண்யம் என்கிற அந்த வேதத்தினுடைய ஞான வழியே வாய்மூர் என்கிற என்னுடைய அறிவு புலன்களின் மூலமாக நான் தெளிவாக காட்டுவேன் அர்த்தம். அதை நான் பெறுவேன் அர்த்தம். முதல்ல நீங்க காட்டுங்கிறது அப்புறம். வாய்மூர்னா என்ன? வழியாக இருப்பதில் செல்லுவது. இந்த இறைவன் காட்டின வழியில போறதான் எழுப்பி அவர் பின்னாடியே கூட்டிகிட்டு போறதான். நான் மறைஞ்சிடறான், என்ன வேடம் காட்டுறான், இதெல்லாம் என்ன உங்க அறிவுக்கு உள்ள பெருமான் எப்படி வர்றாங்கிறதோட அடையாளம் இதெல்லாம். சரி, இப்ப அடுத்தது. இதுவரைக்கும் வரலாறு சொல்லியாச்சு. என்ன வரலாறு? திருநாவுக்கரசரை வச்சியே திருவிழிமேலையும் வேதாரண்யத்துல சேருது. ஏன் சேருது? ஒரு இடத்துல அவருடைய வாட்டம் பேசுறது, இவரு வாட்டம் இங்க பேசுறது. முடிஞ்சு போச்சா? இந்த முடிஞ்ச பிறகு திருவாய்மூருக்கு போன உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இதுதான் இப்ப வர முக்கியமான விஷயம். என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டா, திருவாய்மூர்ல திருஞான சம்பந்தருக்கு விஷயத்தை சொல்றார் திருநாவுக்கரசர். சொன்ன உடனே அவர் பாடுற பதிகம் என்ன பதிகம்? தளிர் இல வளர் என உமை பாட தாளமிட ஓர் கழல் வீசி கிள்ளிர் இல மணி அரவு அறையார்த்து ஆடும் வேட கிரிமையார். இதான் நான் சொன்னது. ஆடுகின்ற இறைவன் வெளிப்பட போறான். அதை வரலாறு இந்த பதிகத்துக்கு குறிப்பில் எழுதிருவாங்க. என்ன எழுதிருவாங்க? இறைவன் ஆடிக்கொண்டு வெளிப்பட்டான்னு எழுதுவாங்க. ஆனா ஆடனத பேசும்போது திருஞான சம்பந்தர் ஆடிக்கிட்டே இறைவன் வர்றான்னு பேசல. அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, தளிரில வளர் என உமை பாட தாளமிட ஓர் கழல் வீசி. இப்ப பாடுறது யாரு? அம்மா. தாளமிட ஓர் கழல் வீசி கிளிர் இல மணி அரவு அறையார்த்து ஆடும் வேட கிரிமையார் விளிர் இல முளையவர்க்கு அருள் நல்கி வெந்நீர் அணிந்து ஓர் சென்னியின் மேல் வளர் இல மதியமோடு இவரால் நீர் வாய்மூரடிகள் வருவாரே. இதுதான் திருநாவுக்கரசர். இது திருஞான சம்பந்தர். அதாவது வளிரில மதியமோடு இவர் ஆள் நீர். இவர் ஆள் நீர்னு நீ போட்டிருக்கோம். அதை பிரிச்சு நீங்க இவர் ஆள் நீர் அப்படின்னு படிக்கணும். இவர் ஆள் நீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. இந்த வார்த்தையை தான் வள்ளலாறு எடுக்கிறார். எதுக்கு எடுக்கிறாரு? ஆளுடைய அடிகள், ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பி, ஆளுடைய பிள்ளை. இந்த ஆளுங்கிறத எங்க எடுக்கிறாரு? நம்ம வள்ளல் பெருமான் உடுச்சி திருவாய்மூர்ல எடுக்கிறார். திருமறை காட்டு மூடப்பட்ட இறைவனை திருவாய்மூர்ல அனுபவிக்கப்பட்ட வேதத்தினுடைய தெளிவாக காட்டப்பட்ட இறைவனை அர்த்தம். இதுதான் பிழைப்படா தெய்வமறை. இந்த தெய்வ வேதங்களுடைய தெய்வ அனுபவத்தை பிழைப்படாமல் காட்டியவன் திருஞான சம்பந்தன்கிறது தான் வள்ளலார் வாக்கு. அதுதான் அந்த பாட்டோட அர்த்தம். அந்த திருக்கடைக்காப்புல தெய்வ அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வ அனுபவத்தை பிழைபடாமல் காட்டியவன் திருஞான சம்பந்தன். அதுதான் எனக்கு மெய்மொழி பொருள் அப்படிங்கிறார் வள்ளலார். அதுதான் நான் இப்போ இந்த வரலாற்றோட சேர்த்து உங்களுக்கு படிக்கிறேன். இதுல இன்னும் கொஞ்சம் போன பிறகுதான் உங்களுக்கு மூச்சு தெரியும். இவர் ஆள் நீர்னு சொல்லிட்டாரா? சொல்லிட்டு அதுல அந்த பதியத்தோட கடைசியில திருஞான சம்பந்தர் சொல்றாரு, திங்களோடு அறுவரை பொழில் சோலை தேனலம் காணலம் திருவாய்மூர் சொல்லிட்டு அங்கமோடு அருமறை ஒளி பாடல் அழல் நிற வண்ணர் தம் அடிப்பரவி. ஏன் சொன்னார்? என்ன சொன்னாரு?
அங்கமோடு அருமறை, ஆரங்கம் சொல்லுவீங்கல்ல, அதான் அங்கமோடு அருமறை ஒலி பாடல் அழல் நிற வண்ணர் தம் அடிப்பரவி. இப்ப என்ன இதுல தெரியுது உங்களுக்கு? திருவண்ணாமலையில கார்த்திகையா இருந்தாலும், சிவராத்திரியா இருந்தாலும், சஷ்டியா சூரபத்மநாட்சியா இருந்தாலும், ஜோதியாக நிற்கிற பரம்பொருள்னு நாம சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. அழல் நிற வண்ணர், அங்கமோடு அருமறை ஒளிப்பாடல் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதம் தொடங்கி இந்த அழல் நிற வண்ணனாக இருக்கிற கடவுள் அனுபவம் முடிச்சு போடுறாரு. எங்க போடுறாரு? வேதாரண்யத்துக்கு பிறகு திருவாய்மூர்ல தெளிவா காட்டுறார். யார் காட்டுறது? இத திருஞான சம்பந்தர் காட்டுறார். நான் அங்கங்க அதை ஏன் அப்படி அழுத்த சொல்றேன், அப்புறம் பாருங்க. தம் அடிப்பரவி நங்கள் தம் வினை கட மொழியவல்ல ஞான சம்பந்தர். இதுல அவர் யாருன்னு சொல்றார்? யாரு? திருஞான சம்பந்தர். நான் யாருன்னு சொல்றார்? நான் அழல் நிற வண்ணர் தம் அடிப்பரவனவன். யார் அடிப்பரவலை? இப்ப அவரு யார் அடிப்பரவனாரு? சிவபெருமான் அடிப்பரவனார். எழுதுவீங்களா விளக்கம் அதுக்கு? உருவம் கடந்த ஜோதி அப்படிங்கிற அனுபவத்தை பேசுறாரு. சும்மா நீங்க எடுத்துக்கலாம், இங்க பேரும் கிடையாது ஊரும் கிடையாது. அடிப்பற நான் எதுக்கு வந்துக்கிறேன்னா, நங்கள் தம் வினை கெட. இங்க என்ன போட்டாரு? உங்க வினைனா போட்டாரு. நம்ம சொற்பொழிவாளர் நீங்க நான் பேசாம சரி சரின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு நீ பேசினா அடிக்க வந்துட போறாங்க. நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா அதாவது ஒருத்தர் புக்கு எழுதினாரு, தமிழில் நீங்கள் தவறு இல்லாமல் எழுதலாம்னு போட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது தப்பா போயிடும், தமிழில் நாமும் தவறு இல்லாமல் எழுதலாம்னு போட்டார் தலைப்பா. அப்புறம் எதுக்குன்னா, அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் நங்கள் தம் வினை கெட மொழியவல்ல ஞான சம்பந்தன். திருஞான சம்பந்தருக்கு பெரிய வினையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை மட்டும்தான். துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் கேட்டார்ல திருத்திருத்தில. எதுக்குப்பா என்ன பிறக்க வச்சுன்னா, ஏதோ ஒரு சின்ன பிட்டு இருக்குது. என்ன அந்த பிட்டு தான் எங்க வச்சாங்க? திருவிழிமேலை வரைக்கும் 2 பேருக்கும் அதான். நீங்க சுந்தரருக்கு எங்க சொல்லுவீங்க? அப்படி சுந்தரர் வரலாறு நினைச்சு பாருங்களேன். சுந்தரர் வரலாறு எப்படி நினைச்சு பார்ப்பீங்க? சுந்தரர் வரலாறுல திருத்தொண்டத்தொகை பாடுறாருல்ல. திருத்தொண்டத்தொகை எப்ப பாடுறாரு? திருத்தொண்டத்தொகை பாடுற வரைக்கும் அவருக்கு அந்த பழைய பிரச்சனையில பெருமான் எப்படி தேய்க்கிறான்னு பாருங்க. தேய்ச்சிங்கன்னா தான் அங்க பணம் வாங்குறதுலாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். பணம் வாங்குறதுலாம் அதுக்கு பின்னாடி வராது. திருத்தொண்டத்தொகைக்கு பின்னாடி வராது. திருத்தொண்டத்தொகைக்கு முன்னாடியே போயிடலாம். திருத்தொண்டத்தொகைக்கு பிறகு திருவொற்றியூர் விஷயம் மட்டும்தான். அப்ப நீங்க அதுக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி அதை கொண்டு வர்றாங்க அப்படின்னு. இப்ப இவருக்கு இந்த 2 பேருக்குமே திருவிழிமேலைக்கும் அந்த வேதாரண்யத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடறான் பெருமான். ஆனா தான் 2 பேருக்கும் இப்ப பெரிய கடவுள் வரலாறு வரப்போகுது. எங்க வருது? திருவாய்மூர்ல வேதாரண்யத்தை அடிப்படையா கொண்டு வருது. இப்ப பாருங்க, நங்கள் தம் வினை கெட. திருஞான சம்பந்தருக்கு வினை இருக்குன்னு சொல்லல, எல்லாருடைய வினையையும் கெடுவதற்கு மொழியவல்ல. நான் பெரிய கடவுள் அனுபவத்தை தான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா நான் ஏன் வேலை எதுனா, வினை கட மொழியவல்ல. வினை கெடும்லாம் சொல்லலைங்க, கெடும்தான். ஆனா வினை கட மொழியவல்ல ஞான சம்பந்தன். நான் யாரு அப்படிங்கறது இங்க என்ன சொல்றாரு? வினை கெடுவதற்கு சொல்லுவதில் வல்லவனாக அனுப்ப பெற்ற திருஞான சம்பந்தன் அர்த்தம். இப்பதான் ஒரு முழு உருவம் திருஞான சம்பந்தருக்கு வேதாரண்யத்துக்கு பிறகு ஏன் தரான்? வேதம் தொடங்கி இந்த அனுபவம் வரைக்கும் அழல் வண்ணரை பத்தி பேசணும். அழல் வண்ணருங்கிறத தெளிவுபடுத்தணும் இந்த உலகத்துக்கு. இதுதான் இப்ப யார் மூலமா தெளிவுபடுத்துறாரு? அவரு திருநாவுக்கரசரை வச்சு தெளிவுபடுத்தணும். ஆனாதான் மற்ற சமயமும் அங்க சேருது. எங்க சமணர்கள். இப்ப பாருங்க, இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் எது வருது? இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் எது வருது? பாண்டி நாட்டுக்கு போற வேலை வருது. அங்கதான் மறுபடியும் வேதாரண்யத்துல வந்துதான் கூப்பிட்டு போவாங்க. அங்கதான் இப்ப போவாதுன்னு வேறு. அங்க அவை நல்ல நல்ல அப்படிம்பார். நல்ல நல்லன்னு தானே சொல்றாரு. அதாவது நவக்கிரகத்தை திருஞான சம்பந்தரும் திட்டல. என்ன அர்த்தம்னா நல்லவைன்னு தான் சொல்றாரு. உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது வேற. ஆனா அவை நல்லவதான். அவையும் நீங்க பயிற்சி பேசக்கூடாது. முதல்ல அவை நல்ல நல்லனா 2 அர்த்தமும் இருக்குது. இறைவனால நல்லபடியா வரும், அது போல அதுவும் நல்லதுதான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்க அங்க போறாரு பாருங்க. எங்க போறாரு? பாண்டி நாட்டுல போய் என்ன எதை எடுத்துக்கிட்டு வெல்றாரு சொல்லுங்க பாப்போம். பாண்டி நாட்டுக்கு போய் திருஞான சம்பந்தர் எதை வச்சுக்கிட்டு வெற்றி பெறுகிறார்? எதை வச்சுக்கிட்டு வெற்றி பெறுகிறார்? நல்லாரு திருநள்ளாறு பதிகம்.
ரெண்டும் திருநள்ளாறு பதிகம் தான். சரிதானே? என்ன சார், தளிரில வளரொலி அந்த பதிகத்தை பாடிதான் வெற்றி பெறார் திருஞான சம்பந்தர். அது தெரியுதுல்ல? சரி, திருஞான சம்பந்தர் வெற்றி பெற அந்த பதிகம் போகமார்த்த புன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பரமேட்டி பாடுறாருல்ல. போகமார்த்த அப்படிங்கிறது என்ன பதிகம்? எழுதப்பட்ட ஓலைச்சுவடி. பாடப்படுகின்ற பாடல் தளிரில வளரொலி. சரிதானே? திருவாய்மூர்ல என்ன பண்ணாரு? திருவாய்மூர்ல என்ன பண்ணாரு? தளிரில வளர் என, இந்த தளிர் இல வளர் என அப்படின்னு போட்ட அதே வார்த்தைய ஏன் அங்க எடுக்கிறாருன்னா, அங்கதான் கடவுளை ரவுண்ட் பண்ணிட்டாங்களா, அதாவது ஒரு மூசா உருவம் கொடுத்துட்ட பிறகு அந்த கடவுளை வச்சுதான் அங்க பாடுறாரு. தளிரில வளரொலின்னு பாடுறாருல. இந்த தளிரில வளரொலியை விடவும் இந்த போகமார்த்த புன்முலையால் பதிகத்துக்கு குறிப்பு எழுதும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். போகமார்த்த புன்முலையாளுக்கு பதிகம் முடிஞ்ச உடனே ஒரு குறிப்பு எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்கன்னு கேட்டா, இந்த பதிகத்தை பாடிவிட்டு வெளியே வந்த திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடு தாளம் போட்டு மறுபடியும் பாடி அதை அமைத்தார்னு எழுதுவாங்க. நீங்க ஒன்னா எடுத்து பாருங்க, அது பெரிய புராணத்தையும் சரி அல்லது திருமுறை பதிப்பையும் பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பெருமான் வேலை செய்யறான் திருநள்ளாறு, இங்க சனீஸ்வரனை வச்சே வேலை செய்ய. சனீஸ்வர பெரியவர்ன்றதுக்காக நான் வக்காலத்து வாங்கல. அந்த தர்பாரண்யேஸ்வரருடைய தூய்மை, தர்பம்னா உங்களுக்கு தெரியும். தர்பாரண்யனா என்ன? தர்பாரண்யனா என்ன? சரவண பொய்கை. ஏன் நீங்க அங்க எங்க போறீங்க? சரவண பொய்கை தான் தர்பாரண்யம். சரவணம்னா தர்ப புல்லு. அப்ப யார் அங்க இருக்கிறான்? சிவனா முருகனான் பேர் போடக்கூடாது, பெரிய கடவுள். அவ்வளவுதான் நான் சொல்றது அடிக்கடி. அப்ப இந்த பெரிய கடவுள் அனுபவத்தை பாடின உடனே அதுக்கு தாளம் போட்டு அதை பண்ணி வச்சுக்கிறார். இது கூட நான் கூட அடிக்கடி முதுகுன்றம் சொல்லுவேன்ல, திருமுதுகுன்றம். மத்தாவரை நிறுவி கடல் கடைந்த விடமுண்ட நஞ்சை போடுறாருல, அதை பண்ண முதுகுன்று இறைவன் தான் சொல்லுவார் அங்கேயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகனது பெருமை பகர் முதுகுன்றும்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷம் சாப்பிட்டது அப்புறம் சூரபத்மனை அழிச்சதெல்லாம் சொல்ற பெரிய கடவுள். அதே விஷயம்தான் எங்க பாக்குறாரு? தர்பாரண்யேஸ்வரர் கோயில திருநள்ளாறுல பாக்குறாரு. அதுக்குள்ள எது வேலை பார்க்குது நமக்கு தான் தெரியுமே, எது நல்லா வேலை பார்க்குது. இப்ப ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆமாங்க இப்போ சனி உச்சமா இருக்குது, சனி உச்சமா இருக்குதா, இப்பதாங்க நீதியெல்லாம் நீங்க நிலைநாட்டிக்க முடியும், உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைக்குதா, கோர்ட்டு கிட்ட கேஸ் போனீங்கன்னா ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் இப்பதான் கிடைக்கும், இது இந்த உச்சம் போச்சுன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த சைக்கிள் வரும்போது தான், இதுக்கு நடுவுல எல்லாம் நீங்க அல்லாடிக்கிட்டு இருக்கணும், இப்ப கொஞ்சம் நிறைய கேஸ் வம்பு வழக்கெல்லாம் தீரும் அப்படின்வார். இது நான் ஜோதிடத்துக்காக பேசுறது இல்லை, நீங்க பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் தீரும். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சனிக்கு பேர் நியாயவானா. இப்ப நம்மால் பாடுறாருல சுந்தரர் என்ன சொல்றாரு? மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாங்கிறாருல. என்ன சனியை பாயிண்ட் அவுட் பண்றாங்களா இல்லையா? யாரு? அருளாளர்கள் பண்ணிருக்கிறாங்களா இல்லையா? நீங்க உடனே ஜோதிடம் பேசுற அது இல்ல, இது எனக்கு ஜோதிடம் எல்லாம் தெரியாது, ஆனா பிரச்சனை தெரியும். என்ன பிரச்சனைனா, இவன் நியாயத்தை நிலைநாட்டுகிறான், அதனாலதான் மந்தன், அதனாலதான் நிதானமானவன், கடவுள் நின்று கொடுப்பாங்கிறதுக்கு யார் கருவி? அவர் தானே கருவி. இப்ப சனியை வச்சுக்கிட்டு தான் நாங்க போறாரு. இப்ப சனி பெருசா அவருக்கு தேவையில்லை, பெரிய கடவுள் இருக்கிறான் அந்த இடத்துல. இங்க வேலை செய்யும் போது நான் சனியை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இப்ப திருஞான சுந்தரர் வாக்குப்படி பார்த்தா மகத்துல சனி வந்தா இறப்பு எல்லாருக்கும், மகத்தில் புக்காதோர் சனி வந்தா அந்த 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 கோல் உள்ளவனுக்கு இறப்பு. ஆனா சனி இருக்கிற இடத்துல கடவுள் வந்துட்டா இறப்பு இல்லாத தன்மை, மரணம் இல்லா பெருவாழ்வு, அதான் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். அதே ஏன் அவங்க அவரை மையப்படுத்துறாங்கன்னா, இதன் மூலமா நியாயத்தை நிலைநாட்டுறது. உங்களுக்கு சனி பெரியவனா இல்லையாங்கலாம் விட்டுருங்க சார், சனியை வேலை வச்சுக்கிட்டு வாங்குற பெரிய கடவுள் அங்க இருக்குது இல்ல. அப்ப அதுதான் இப்ப நீங்க சனி மூலம், நாம போக வேண்டிய சனி மூலமா தான் போனோம். ஆனா அவர் பாக்குறாரு சனி இருக்கிற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு பெருமானை வச்சுக்கிட்டு வேலை வாங்குற. அதனாலதான் ரெண்டு பதிகத்தையும் தளிரில வளரொலி பாண்டிய நாட்டுல பாடினாலும் கொற்றவன் எதிரிடைம்பாரு திருஞான சம்பந்தர். இடத்த நீங்க மாத்திருவீங்கன்னு தெரியும் அவருக்கு. கொற்றவன் எதிரில் பாடினது இந்த தளிரில வளரொலின்னு பாடினது பாண்டிய நாடா இருந்தாலும் எழுதும்போது தலைப்பு என்ன எழுதுவான்? தளிரில வளரொலிக்கு திருநள்ளாற்று பதிகம் தான் எழுதுவீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, திருநள்ளாற்று பதிகம் ஓலைச்சுவடியை எடுத்ததுனால அது சார்புலயே திருநள்ளாற்று பதிகம் தான் நாம அதை போடுறோம். இப்ப என்ன அர்த்தம்? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நம்ம என்ன அந்த வேதாரண்யம் திருமறை காட்டுக்கு
அனுபவத்துக்கு பிறகு தளிரில வளரேனன் பாடும் போதே பெரிய கடவுள் அனுபவத்தினுடைய காட்சிய உலகத்துக்கு காட்டுறத முடிஞ்ச பிறகு இனிமே அந்த கடவுள் பிரச்சனையை வச்சுதான் பாண்டிய நாட்டுல தீர்க்க போறார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு குறிப்பு இருக்குது. அதுல இந்த குறிப்பு நமக்கு தெரியாது, ஆனா இது இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருநள்ளாறு பதிகம் திருஞான சம்பந்தர் பாடினது திருவிழிமேலையும் அதை வச்சு அந்த வேத அந்த இருக்க போற பிரச்சனைக்கு முன்னாடியே திருஞான சம்பந்தருக்கு பிரச்சனைய வாடி வாட்டம் தவித்தது இதெல்லாம் இருக்குதுல்ல. இப்ப நீங்க ரெண்டு பேரும் கடவுளை பாக்குறாங்க. யார் ரெண்டு பேரும்? திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாக்குறாங்க. இந்த பாக்குற விஷயத்தை பத்தி நீங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல பிரச்சனை தீர்ந்துடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது திருமுறையில திருவாய்மூர் திருத்தாண்டகம் திருநாவுக்கரசர் பாடுறார். அவர் பாடுற பாட்டுக்கு நாம பலந்தரும் பதிகங்கள்லாம் போடும்போது சகல சௌபாக்கியம் பெற அப்படின்னு போடுவோம். அதானே போடுவீங்க? சரி, பரவாயில்ல. அதுல என்ன அந்த பாட்டை மூசப்பட்டு பாருங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய், முதல்ல தொல்லமரர் சூலா மனிதன் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய். இந்த காண்டற்கரிய கடவுள் கண்டாய் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்ல, ஒரு முழுமையான கடவுளை பத்தி பேசுறேன்னு அர்த்தம். அதுல தொடர்ந்து நீங்க அந்த அந்த பாட்டு முழுக்க பாத்தீங்கன்னா என்ன என்ன வரலாறு கடவுள் வரலாறு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். திரிபுரங்கள் தீவாய்ப்படுத்தான் கண்டாய் தலந்துக்க, இந்த தென்னித்தடையா நாடிய நல்பொருள் நீரு, இந்த விஷயம். அதுக்கப்புறம் அவருடைய இந்த புத்தர் பூதம் ஆடல் முழவு, இந்த 18 கணம், அப்புறம் சடைமுடி, அதுக்கப்புறம் 4 மறை ஓத கண்டேன், அப்புறம் நீரு சிலை, ஒவ்வொன்னா திருநீரை பத்தி பாடுவார், வில்ல பத்தி பாடுவார், அப்புறம் யானையை பத்தி பாடுறது, அப்புறம் புலியை பத்தி பாடுறது, மால் தாங்க, என்னென்ன வரலாறு உண்டோ அத்தனை வரலாறையும் இணைச்சி கடைசியா அயனவனும் மாலவனும் அறியாவண்ணம் ஆறலாய் நீண்டு உகந்த அண்ணல் கண்டார். இதுக்கு என்ன, இதுக்கு மேல நீங்க பேசுவீங்க நான் கேட்கிறேன். துயர் இலங்கை வேந்தன் துளங்க அன்று ஜோதி விரலால் உற வைத்தான் கண்டாய், பெயரவர்க்கு பேரருள்கள் செய்தான் கண்டாய், பேரும் பெரும்படையோடு ஈந்தான் கண்டாய், மயர் அரு வல்வினை நோய் தீர்ப்பான் கண்டாய், மறைக்காட்டு உரையும் மணாலன் தானே. இது எங்க? திருவாய்மூர்ல பாடின பதிகத்தை மறைக்காட்டு உரையும் மணாலன் தானே இப்படிலாம் பாருங்கன்னு காட்டுறாங்களா இல்லையா? வேதம் தப்பு அப்படின்னு நினைச்சிருந்தா திருஞான சம்பந்தர் பாடும்போது என்ன பாட மாட்டாரு? சதுரம் மறைன்னு ஆரம்பிக்க மாட்டார். திருஞான சம்பந்தர் பாட்டு என்ன, திறக்க பாடுற பாட்டு இருக்குல்ல, திறக்க பாடுற பாட்டு என்ன, அது அடைக்க பாடின காட்டு. திருநாவுக்கரசர் தான் திறக்க பாடினவர். திருஞான சம்பந்தர் அடைக்க பாடின பாட்டுல முத வரி என்ன? சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டு உரை மைந்தா. இதுல என்ன நீங்க வேதம் கடவாசின்னு அர்த்தம் இருக்குது? இதுல வரி படிக்கிட்டா திருப்பி, சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. இந்த திருக்காப்புங்கிற வார்த்தையும் வள்ளல் பெருமான் இங்கிருந்து தான் இருக்கிறார். இந்த திருக்காப்பு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறதும் இங்கிருந்துதான், ஆளை பயன்படுத்துறதும் இங்கிருந்துதான், திருக்காப்பு அப்படிங்கிறதும் இங்கிருந்துதான். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் அப்படிங்கிறது வேதங்கள் பாடி கதவை அடைத்தனன்னு சொல்றதா, வேதங்கள் பாடிக்கொண்டிருக்கிற வணங்கி கொண்டிருக்கிறது திருஞான சம்பந்தரை வச்சு சொல்றதா? அப்ப வேதத்தை நீங்க புறம்பா சொல்றதுக்கு இல்ல, வேதங்கள் இறைவனை அனுபவிக்கின்றன. ஆனால் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய அந்த உயர்ந்த தன்மையை அனுபவிக்க விடாமல் செய்து விட்டார்கள் அப்படிங்கறதான் வரலாறு. இப்ப நீங்க இதுல என்ன தொடர்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதங்களில் சொல்லப்பட்ட அயனும் மாலும் காணற்கு அரிய பரம்பொருளை எல்லோரும் காண வேண்டும் என்பது திருஞான சம்பந்தர் வரலாற்றினுடைய அடிப்படை. ஆனால்
எல்லோரும் காண வேண்டும் என்பதை அவரே கொள்கையாக அமைக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த பரம்பொருளின் ஆணையால் நங்கள் தம் வினைகட மொழிய வல்லவராக அனுப்பப்பட்டவர். ஆனால் அவர் காட்டுவார், பெரியவர், எல்லாருக்கும் தலைவர். வேதத்தையும் உடைச்ச கொலைகாரர், வேதத்தில் காட்டப்படாத கடவுளை அல்லது வேதத்தின் மூலமாக காண வைக்கப்படாத கடவுள், அந்த கடவுளை காட்ட முடியும், காட்டுவதற்கான தலைவர்ங்கிறத எதை வச்சு காட்டுறோம்? திருநாவுக்கரசருக்கு காட்டினதுனால இவ்வளவு பெரிய ஆள் அவர். அதனாலதான் கண்ட திருநாவுக்கரசர் இதை கண்டாய் அதை கண்டாய் அப்படிங்கிற மாதிரி கடவுளோட எல்லாத்தையும், உடம்ப, வரலாற, உயிரை எல்லாத்தையும் காட்டி, வேதத்தையும் காட்டி, திருமறை காட்டு மூலமா இவ்வளவு பெரிய கடவுளை அனுபவிக்கணும் சொன்னப்பதான் பிழைப்படாத தெய்வமுறை அனுபவத்தை காட்டிய திருஞான சம்பந்தர் வரலாறு தெரியும். அந்த வரலாற்றுக்குள்ள வள்ளல் பெருமான் வருவதனால இப்ப நடுவுல இருக்கிற வேதம் எல்லாம் நம்மவர்கள் வேதத்தை எப்படி திருமறை காட்டு கதவை அடைச்ச மாதிரி ஒவ்வொரு ஊர் கதவையும் உங்க கதவெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறாங்கிறது தான் கதவை திருக்கதவம் திறப்பதற்கு இன்றைய நாள் சஷ்டி நாள் சொற்பொழிவு நமக்கு வாய்ப்பாக அமைந்தது என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விட விரும்புகிறேன்.